ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்ட்டு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்க ஒரு காரியம் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் எனக்கு இந்த பெர்சிஸ்டன்ட்டா எனக்கு இந்த சிக்னஸ் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இதுதான் எனக்கு கர்த்தர் குடுத்த சிலுவை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய பேர் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிலுவைய ஆண்டவர் குடுத்தார். அது என்ன சிலுவைன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாதி பிரதர். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் கணவன் வந்து ரட்சிக்கப்படல பிரதர். இதுதான் எனக்கு ஆண்டவர் குடுத்த சிலுவை பிரதர். ரட்சிக்கப்படாத கணவர் வந்து சிலுவை அவங்களுக்கு. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், ஒரு பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிலுவைன்னு சொல்லுவாங்க. சன்னியாசியா வாழ்றது அப்படின்ற மாரி ஒரு ஒரு டீச்சிங் இருக்கு. அப்படி துறவியை போல வாழ்ந்தாதான் நம்ம இயேசுவோட சீஷர்கள் என்ற இப்ப நம்ம யாருமே அது குவாலிஃபை ஆக மாட்டோம். இன்ஃபாக்ட் வந்து ஒரு போன்ல தான் நான் அந்த மீட்டிங்கை நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஒரு போன்லாம் வச்சிருக்கேன் நான். துறவி போன்லாம் வச்சிருப்பாரு எனக்கு தெரியல. ஸோ அந்த தன்னைத்தானே வெறுத்தணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கலர் சட்டை போடல, நகை போடல, பூ வைக்கல, ஒரு நல்ல சட்டை போடல, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஒரு நல்ல தரையில தான் படுப்பேன். ஸோ சிலுவை என்பது என்னது? இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சிலுவை என்பது என்னது? வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது. சிலுவைன்றது என்னது? குட் ஈவினிங். இயேசுவின் நாமத்துல உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் ஆர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ திரும்பவும் இந்த ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். யூஸ்வலா ஹீலிங் சர்வீஸ் டியூஸ்டே ஈவினிங்ஸ் இருக்கும். லாஸ்ட் டியூஸ்டே வைக்க முடியாத சூழ்நிலையினால தேர்ஸ்டே இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிறோம். தொடர்ந்து பல வாரங்களாக சுகத்தை தடுக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹிண்ட்ரன்சஸ் டு டிவைன் ஹீலிங். ஏற்கனவே நான் சொன்னது போல சுகத்தை வந்து தேவன் தடுக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் வந்து நீங்க சுகமா இருக்கிறத விரும்புகிறாரு. ஸோ அவர் சைட்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம சைட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. ஸோ அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது, ஹவு டு ரிமூவ் தோஸ் ஹிண்ட்ரன்சஸ். ஸோ இந்த காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் என்றால் சிலுவை. அதாவது நிறைய நேரம் வந்து இந்த சில வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? அவன் சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணோம்? கிறிஸ்து பின்னாடி வாங்க, கேரி யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஹிம் அப்படின்ற இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வியாதி வந்து ஒரு சிலுவை, இந்த வியாதி என்ற சிலுவையை வந்து நம்ம தூக்கிட்டு கிறிஸ்து பின்பதாக நம்ம செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு டீச்சிங் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்க ஒரு காரியம் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் எனக்கு இந்த பெர்சிஸ்டன்ட்டா எனக்கு இந்த சிக்னஸ் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த சிலுவை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐ திங்க் திஸ் சிக்னஸ் இஸ் த கிராஸ் தட் காட் ஹஸ் கிவன் மீ டு கேரி அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சேன். அம்மா அதை பாருங்க, வியாதி வந்து ஆண்டவர் கொடுக்குற சிலுவையும் கிடையாது. பிளஸ் இது சிலுவையே கிடையாது முதல்ல. ஸோ சிலுவைனா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிக்னஸ் இஸ் நாட் அ கிராஸ் அண்ட் சிக்னஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிலுவையை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன சிலுவைன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாதி பிரதர். இந்த தீராத வியாதி, தீராத நோய், பல வருஷமா இதை நான் சுமந்துட்டு இருக்கேன்வாங்க. ஒரு சிலுவையை சொல்லுவாங்க. என்னன்னா, சில நபர்கள், அவங்க குடும்பத்துல சில நபர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் கணவன் வந்து ரட்சிக்கப்படல பிரதர். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவை பிரதர். ரட்சிக்கப்படாத கணவர் வந்து சிலுவை அவங்களுக்கு. ஸோ அதை நான் சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் ரட்சிக்கப்படலைன்னுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மாமியாரோட நான் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கூட்டு குடும்பத்துல என்னைய போட்டு ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சிலுவையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், ஒரு பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிலுவைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் சிலுவையில கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அது எங்க கொண்டு தூக்கி போட்டுறது? சிலுவையில. இன்னொன்னு வந்து சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இட் குட் பி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஒரு பிசினஸ் லாஸா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும்ல. அதை வந்து என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா, சிலுவைன்னு சொல்லிடுவாங்க. பிரதர் இந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சிலுவை பிரதர். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு இந்த பிசினஸே லாஸ் ஆயிடுச்சு. சோ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சிலுவையை நான் தூக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சிலுவையை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியத்தை வந்து நிறைய பேர் வந்து டீச்சும் பண்றாங்க, ப்ரீச்சும் பண்றாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் இப்படி சொல்லிடுறாங்க. இந்த வியாதி தான் உங்களுக்கு சிலுவை, இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு சிலுவை, இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சிலுவை, இந்த சிலுவையோட தான் நீங்க போகணும், இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் அப்படி எதுவுமே போடல.
அதான் நீங்க பார்க்கணும். எங்கேயுமே போயிட்டு நீங்க வந்து கிராஸ்க்கும் சிக்னஸ்க்கும் தொடர்பு இருக்கான்னு நீங்க தேடி பாருங்க. புதிய ஏற்பாட்டுல, நியூ டெஸ்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயும் போயிட்டு எங்கெல்லாம் கிராஸ் அண்ட் சிக்னஸ், அதாவது சிலுவையும் வியாதியும் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க சும்மா நீங்க போய் BibleGateway.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வந்து அந்த கீவேர்டு போட்டு கிராஸ் அண்ட் சிக்னஸ் போட்டு தேடி பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிராஸுக்கும் சிக்னஸ்க்கும் என்ன இருக்காதுன்னா அந்த தொடர்பே இருக்காது. அதாவது சிக்னஸ் தான் கிராஸ், வியாதி தான் சிலுவை அப்படின்ற அது தொடர்பே இருக்காது. இது நீங்களே போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றதோட நீங்க ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் கிராஸ் அண்ட் சிக்னஸ் போட்டு பண்ணுங்க. கிராஸும் சிக்னஸும் எந்த கான்டெக்ட்ல வரும்னா கிராஸ் மூலமாக ஹீலிங் நடந்துச்சு அப்படின்ற கான்டெக்ட்ல வரும் நியூ டெஸ்ட்மெண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பேதுரு 2:24 அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீலிங்க்கு வந்து கிராஸை வந்து கொண்டு வருவாங்க. ஆனா சிக்னஸ் தான் கிராஸ் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல எங்கேயுமே வராது. இதை நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஆமென். சோ பாப்புலரா இதுக்கு வந்து என்னென்ன வசனங்களை வந்து கோட் பண்றாங்க? ரொம்ப பாப்புலரா கோட் பண்ற வசனம் பாத்தீங்கன்னா மேத்யூல இருக்கு. மேத்யூ 16வது அதிகாரம் போடுவோம். மேத்யூ 16 verses 21 to 28 நம்ம படிப்போம். மேத்யூ 16 verses 21 to 28. அதுவரை இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானி, நீ எனக்கு இடர்லாம் இருக்கிறாய். தேவனுக்கு கேட்டவை சிந்தியாமல் மனுஷனுக்கு கேட்டவை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். படிங்க பாஸ்டர். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவனாய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். இங்கே நிற்கவே சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமே. சோ இந்த பகுதி பாத்தீங்களா 24வது வசனம், அந்த 24th verse போடுங்க. திரும்ப அதை மட்டும் போடுங்க. இந்த வசனம் தான் வந்து நிறைய பேர் கோட் பண்றது. இஃப் anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை தான் எடுத்துட்டு நம்ம சிலுவையை தூக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி போகணும். சோ நமக்கு ஆண்டவர் சிலுவை கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொன்ன பாத்தீங்களா, என்னென்ன சிலுவைன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து சிக்னஸ் தான் சிலுவைன்னுவாங்க. சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது அவங்க குடும்பத்துல சில ரிலேஷன்ஷிப்ஸோட அவங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்கும். அந்த பிரச்சனையினால, அந்த பிரச்சனையின் காரணமாக ஒரு ரட்சிக்கப்படாத கணவரா இருப்பாங்க, மனைவியா இருப்பாங்க, இல்ல குடும்பத்துல யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்லாஸ் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சிலுவை அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெயின்ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லாஸ், ஒரு பிசினஸ் லாஸா இருக்கலாம், பினான்சியல் லாஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். இந்த காரியங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு என்னது, இதெல்லாம் சிலுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜீசஸ் என்ன கான்டெக்ட்ல இதை பேசினார் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், ஹிஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன், இதை குறித்து வந்து அவரே வந்து அதை வந்து மென்ஷன் பண்றாரு. பிஃபோர் ஹி கோஸ் டு தி கிராஸ், அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே அவர் என்ன பண்றாருன்னா நிறைய இடங்கள்ல இதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி டாக்கிங் அபவுட் ஹிஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன். ஏன் அதை மென்ஷன் பண்றாருன்னா அவருடைய டிசைபிள்ஸை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. இப்போ 3.5 வருஷம் கழிச்சு சடனே ஒரு அரெஸ்ட் ஆகி போனாருன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய தேவ மனுஷன், தேவ ஊழியர், தேவ குமாரன், மேசியா, சடன்லி ஒன் நைட் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அரெஸ்ட் ஆகி வந்து அவர் வந்து அநியாயமாக அவர் என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க, அவர் சிலுவையில் அடிக்கிறாங்கன்னா ஒரு 24 hour டைம் ஃப்ரேம்ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னா சீஷர்களுக்கு அது பெரிய ஷாக் ஆயிரும். அதை தாங்கவே முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு நேரிடுக போற அந்த காரியத்தை, அவருக்கு என்ன நடக்க போகுது சீஷர்களுக்கு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ப்ரிப்பேர் பண்றாரு. இன்னொன்னு என்னன்னா,
வேதத்துல வந்து ஒரு கிங்டம்ல வந்து ஒரு லா இருக்கு. அது என்னன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பதாக அது பேசப்பட வேண்டும். ஆமென். பிஃபோர் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் தி கிங்டம் ஆஃப் காட், இட் ஷுட் பி ஸ்போக்கன். அந்த வார்த்தைகள் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பேசப்பட வேண்டியதா இருக்கு. சோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சிலுவை மரணம், அப்புறம் உயிர்த்தெழுதல் இத குறித்து வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சோ முதல் முறையா எங்க பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 16ல பேசுறாரு. சினாப்டிக் காஸ்பிள்ஸ்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா சொல்லுவாங்க. ஏன்னா இதுல சினாப்டிக் காஸ்பிள் இதுல எல்லாத்துலயும் சம்பவங்கள்லாம் ஒரே மாரி வரும். சோ மத்தேயுல வந்து 16ல வருது, மார்க்ல வந்து 8ல வருது, 8:31ல வருது, லூக்கால வந்து 9:21ல வருது. இதே பகுதி தான், சேம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. 1, 2 வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அங்கங்க மாறலாம். இதெல்லாம் வந்து இயேசு வந்து முதல் முறையாக பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த மாரி நான் சிலுவைக்கு போறேன், மரிக்க போறேன்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, பேதுரு வந்து நீங்க போகக்கூடாது ஆண்டவரே. யூ ஷுட் நாட் கோ. நீங்க என்ன பண்ணக்கூடாது? சிலுவைக்கு போகக்கூடாது. ஏன்னா நீங்க தான் மேசியா அப்படின்றான். பேதுரு வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பாருங்களேன். இந்த மத்தேயு 16 எடுங்க திரும்ப. ம். மத்தேயு 16ஓட இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ம். ம். மத்தேயு 22. 16ல 13 போடுங்க. மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பி ம். செசரியாவின் திசைகளில் வந்தபோது ம். தம்முடைய சீசரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் ம். எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் ம். சொல்லுகிறார்கள் என்றார்கள். ம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆ. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆ. பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எந்த ரீஜன்ல இருக்காருன்னா, சிசேரியா பிலிப் அப்படின்ற ஒரு ரீஜன்ல இருக்காரு. அங்க வந்து கேட்கிறாரு, நான் யாருன்னு எல்லாம் சொல்றாங்கன்னோனே, நீங்கலாம் எலியான்னு சொல்றாங்க, மற்ற தீர்க்கதரிசிகள்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க? வாட் டு யூ சே? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. எப்பா எல்லாம் சொல்றது ஓகேப்பா. நீ என்ன சொல்ற அப்படின்னோனே, அவனுக்கு தெளிவா பேதுரு சொல்றான். ஆண்டவரே நீர்தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னோனே, நீ சரியா சொன்ன அப்படின்றார். சோ இங்க என்ன எப்படி நடந்துட்டு இருக்கு? சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நீங்க கவனிங்க கொஞ்சம். ஏன்னா இத புரிஞ்சு கொள்வது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து இயேசு சிலுவையில் என்ன சொன்னாருன்றதும் புரியும். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட், கான்டெக்ஸ்ட் இதெல்லாம் புரியாதனால தான் நிறைய பேர் வந்து சிலுவைனா வேற ஏதோலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நல்லா கவனிங்க. சோ இயேசு முதல்ல நான் யாருன்னு கேட்கிறாரு. பேதுரு வந்து நீங்க தான் வந்து கிறிஸ்துன்னு சொல்றான். அதுக்கு இயேசு அவனை அப்ரிஷியேட் பண்றாரு. மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, தேவன் தான் உனக்கு வெளிப்படுத்துறேன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு, உடனே அடுத்தது 21வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்? மூப்பர்கள் இடத்துல நான் வந்து கொண்டு போய் என்னை ஒப்படைச்சிருவாங்க. பிரீஸ்ட் அண்ட் ஸ்கிரைப்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னை நியாயம் தீர்த்து என்னை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? உயிர் தள்ள போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுருக்கு கோவம் வந்து உடனே சொல்றான், ஆண்டவரே அப்படிலாம் விட்டுற முடியாது. நான் இதை தடுத்துருவேன். இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு தான் 23வது வசனத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். நீ மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்ற காரியத்தை நீ என்ன பண்ண மாட்ட? சிந்திக்க மாட்ட. யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் மேன் அண்ட் நாட் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் காட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எவனாகிலும் என்னை பின்பற்றி வரணும்னு ஆசைப்பட்டனா, நீ உன்னுடைய சிலுவை தூக்கிட்டு என் பின்னாடி வா. நல்லா கேளுங்க. தன்னுடைய குரூசிபிக்ஷனை பத்தி பேசிட்டு, எப்படி அவர் மரிக்க போறாரு, எப்படி அவர் வந்து உயிர் தெள்ள போறாரு, அவரோட மரணமும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? எவனாலும் என் பின்பற்றி வரணும்னா நீ சிலுவை தூக்கிட்டு வான்றாரு. சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல ஒரு 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 இந்த கான்வர்சேஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நான் வந்து சரி கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்டடி எல்லாம் பண்ணேன். ஸ்டடி பண்ணும்போது சில இதெல்லாம் தியாலஜிக்கல் கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் வந்து இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் தேர் டிசைபிள்ஸ் ஃபார் த இவென்ச்சுவாலிட்டி. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சீஷர்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாருன்னா, நடக்க போற அந்த ஒரு 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 கோரமான சம்பவம் நடக்க போகுது. சிலுவை மரணம்ன்றது ஒரு சாதாரண மரணம் கிடையாது. ஒரு கோரமான ஒரு மரணம் நடக்க போகுது. அதுக்கு அவங்க என்ன பண்றாரு? ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் கொடுக்கிறார். சோ அதுக்கு முன்பதாக சிலுவை மரணம்ன்றத வந்து குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது ஏன் இது ரொம்ப கோரமான மரணம்? ஏன் கோரமான மரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத பத்தி நீங்க படிக்கலாம். நீங்களும் போயிட்டு YouTubeல எல்லாம் பார்க்கலாம். கிராஸ் அண்ட் குரூசிஃபிக்ஷன பத்தி நெறைய வீடியோஸ்லாம் இருக்கு. டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கு. கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் யூஸ் பண்ண ஒரு 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 கேப்பிட்டல் பனிஷ்மென்ட் சிஸ்டம். கேப்பிட்டல் பனிஷ்மென்ட்னா மரண தண்டனை. இது வந்து ரோமன்ஸ் யூஸ் பண்ற ஒரு இது. இத ரோமன்ஸ் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க.
ரோமன் சிட்டிசனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, இந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டான். நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் உங்களை குத்துக்கு எங்க அடிக்க மாட்டான், சிலுவையில் அடிச்சு உங்களை கொல்ல மாட்டான். ரோமன் சிட்டிசன்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்டட் டு த கிராஸ் அண்ட் குரூசிபிக்ஷன். குரூசிபிக்ஷன் என்ற அந்த தண்டனைக்கு என்ன கிடையாது, ரோமன் சிட்டிசன்ஸ் கிடையாது. சோ யாருக்கு இதை யூஸ் பண்ணா, ரோமன்ஸ் வந்து யாருக்கு இதை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல ரோமன்ஸ் தான் வந்து நிறைய நாடுகளை வந்து கைப்பற்றி ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் அவங்க அடியில தான் இருந்துச்சு. சோ நான் ரோமன் சிட்டிசன்ஸ், அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் அவன் கைப்பற்றி வச்சிருக்கான் பாத்தீங்களா, கான்கர் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனுங்களெல்லாம் எப்படி வந்து ஒரு எப்படி சொல்றது, அடக்கி ஆள்றது, அதுக்கு யூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் குரூசிபிக்ஷன். புரியுதுங்களா? அதாவது தான் ஆள் கிடையாது, அவன் இன்னொருத்தனை பிடிச்சு வச்சிருக்கான். ஆனா அவனை போட்டு அடிச்சு ஆளணும். அப்ப அவனை ஆளணும்னா அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும். எப்படி பயத்தை உண்டாக்குறது, அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ரொம்ப கோரமா வைக்கிறோம், ரொம்ப மோசமான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுனால அவனுக்கு பயந்து போய் உட்காந்துருப்பானுங்க. அப்படி யூஸ் பண்ண பனிஷ்மெண்ட் தான் குரூசிபிக்ஷன், இந்த சிலுவையில் அடிக்கிறது. இதை வந்து ரோமன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் யூஸ் ஒன்லி ஃபார் நான் ரோமன்ஸ் இன் த ரோமன் எம்பையர். ரோமர் சிட்டிசன் இல்லாத மக்களுக்கு தான் அந்த எம்பையர்ல இது யூஸ் பண்ணாங்க. சோ யூதர்கள் யாருமே யாரும் கிடையாது, ரோமன்ஸ் கிடையாது. none of the Jews are Romans. So என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து என்னன்னா ஸ்க்ரோஜிங். ஸ்க்ரோஜிங்னா ஒருத்தனை வந்து சிலுவையில் அடிக்க போறாங்கன்னா அவனை கூட்டிட்டு போய் சாட்டையால அடின்னு அடிக்கணும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, 40 - 1 39 சாட்டை அடிகள். இந்த கணக்குல தான் அவங்களை போட்டு அடிக்கணும். நீங்க இந்த படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் எல்லாம் ஜீசஸ் எப்படி அடிச்சாங்கன்னு. இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அடிப்பானுங்க. லிட்டரலா வந்து அந்த அந்த விப், அந்த ரோமன்ஸ் யூஸ் பண்ற அந்த சாட்டையில வந்து லெதர் லேஷ், அந்த லேஷஸ் இருக்கு பாத்தீங்களா, இதான் விப்னா இப்படி இருக்கும், லேஷஸ் நிறைய வரும். அதுல வந்து லெதர்ல வந்து கீழே ஆணி அதெல்லாம் இருக்கும். அதை போட்டு அவனுங்க அடிச்சு அவன் என்ன பண்ணுவானுங்களா, ஆல்மோஸ்ட் அதை அடிக்கும் போதே அவன் செத்துருவானா. ஒரு மனுஷன் ஆல்மோஸ்ட் செத்துருவானா, ஆல்மோஸ்ட் அவன் உயிர் போற மாதிரி ஆயிடுமா, அவ்வளவு வீக் ஆயிடுவானா. அந்த மாதிரி போட்டு அடிக்கிறது. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பப்ளிக் ஹியூமிலியேஷன். பப்ளிக் ஹியூமிலியேஷன்னா எல்லார் மத்தியிலையும் அவனை வந்து அசிங்கப்படுத்துறது. ஏன்னா ஷேம்ன்றது ஷேம், அதாவது இந்த எப்படி வெக்கம் அப்படின்ற காரியம் இருக்கு பாத்தீங்களா, ஷேம், பப்ளிக் ஹியூமிலியேஷன். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதனாலதான் ஏசாயால 61 ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்திற்கு நான் ரெட்டிப்பான கனத்தை கொடுப்பேன்றார். ஃபார் யுவர் ஷேம் ஐ வில் கிவ் யூ டபுள் ஹானர். ஸோ ஷேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டூல் யூஸ்டு பை தி எனிமி டு ஹியூமிலியேட் த சில்ட்ரன் ஆஃப் காட். பிசாசே வந்து எதை யூஸ் பண்ணி பிள்ளைகளை வந்து, தேவனோட பிள்ளைகளை வந்து அசிங்கப்படுத்துறான்னா இந்த வெட்கத்தை வைத்துதான், ஷேமை வச்சுதான் பண்றான். ஸோ பப்ளிக்கா வந்து தே ஷேம் தம். என்ன பண்ணுவான்னா, அந்த கிராஸ், நம்ம கிராஸ்னா என்ன பண்ணுவோம்னா இப்படி நினைக்கிறோம்ல, இப்படி கிராஸ் நினைக்கிறோம், இப்படி கிராஸ்ல எல்லாம் அடிக்க மாட்டானுங்களாம். அந்த கிராஸ்ல ஒரு கிராஸ் பீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நடுவுல ஒரு கம்பு வருது பாத்தீங்களா, இதான் கிராஸ் பீம். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து பேட்டிபுலம் அப்படின்றாங்க, இங்கிலீஷ்ல பேட்டிபுலம். அதை தூக்கி அவன் முதுகுல வச்சிருவாங்க. அவன் முதுகுல வச்சு அதை தூக்கிட்டு நடக்கணுமா, அவன் ஊர் வழியா நடந்து போகணும். சோ எல்லாரும் அவனை பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் உண்டாகும். ஐயோ இவ்வளவு மோசமான மரணம், இவனுக்கே இவ்வளவு மோசமான மரணம்னா இப்ப நம்ம வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து பேசினா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் உண்டாயிரும்ன்ற ஒரு பயத்தை உண்டாக்கிடுவான். தே கிரியேட் ஃபியர் இன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்காக அந்த பேட்டிபுல் நம்ம தூக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஊருக்கு வெளியில, எஸ்பெஷலி எங்க அடிப்பாங்கன்னா எல்லாருக்கும் விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இடம், எல்லாருக்கும் விசிபிலிட்டி இருக்க மாதிரி இடம். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி இதை குறித்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவா போட்டிருந்தேன். என்ன சொன்னா, எஸ்பெஷலி அந்த ரோட் சைடுனா இப்போ ஒரு ஹைவே போகுதுன்னா ஹைவேல வந்து உங்களுக்கு நிறைய மரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய மரம் சைட்ல நம்ம ஹைவேல பார்ப்போம். அது மாதிரி கிராஸ் இருக்குமா, பப்ளிக்கா ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி கிராஸ் வச்சு அடிச்சிருவானா. ஸோ தட் டிராவல் பண்றவன் எல்லாம் எதை பார்ப்பான், ஒரு மனுஷன் அங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்ப்பான். அதை பார்த்தா அவன் திரும்ப அவன் ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஏத்து பேசுவானா, ஒரு நாள் அதை பத்தி யோசிக்க மாட்டான். இப்படிதான் ஒரு அடக்குமுறையான, ஒரு மோசமான ஒரு கௌரவம் இல்லாத, ஒரு ரொம்ப அருவருப்பான, ஒரு வெட்கப்படக்கூடிய, ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சாவை வந்து என்ன கொடுக்குறான் ரோமன்ஸ் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு மோசமான மரணம், இப்படிப்பட்ட மரணம் வந்து ஹிஸ்டரியில நடந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். சோ இப்ப இயேசு வந்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு பாத்தீங்களா, எவனாவது என்னை பின்பற்றி வரணும்னு நீ ஆசைப்பட்டனா உனக்கு என்ன பண்ண போற, நீ உன் சிலுவையை தூக்கிட்டு வா அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார், அவங்க டிசைபிள்ஸ் சொல்றாரு, இப்ப நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னா there is a possibility that you might also have to endure such a death in your life. அதாவது நீங்க உன் சிலுவையை தூக்கிட்டு வர்றதுனால உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மரணம் நேரிடுவதற்கான
எல்லா சாத்தியங்களும் இருக்கு. இதுதான் அவர் சொல்றாரு. அதாவது நான் படிக்கிறேன், நான் அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். இஃப் எனிஒன் விஷஸ் டு கம், இயேசு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஃப் எனிஒன் விஷஸ் டு கம் ஆஃப்டர் மீ, லெட் ஹிம் பி பிரிப்பேர்ட் டு பி லெட் அவுட் டு பப்ளிக் எக்ஸிகியூஷன் ஃபாலோயிங் மை எக்ஸாம்பிள். ஸோ எவனாவது என் பின்னாடி வரணும்னு நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், நீங்களும் வந்து என்னை போலவே பப்ளிக்காக மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? தயாராக இருக்க வேண்டும். இதுதான் வந்து அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. இன்ஃபேக்ட் வந்து இயேசுவோட சீஷர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தே வென்ட் டு மார்டர்டம். மார்டர்டம்னா தே வர் ஆல் எக்ஸிக்யூட்டட். கிறிஸ்துவுக்காக அவர் மரித்து தான் போனார்கள். எல்லாருடைய மரணத்தை, சீஷர்களுடைய எல்லாருடைய மரணத்தை குறித்தும் வேதத்தில் எழுதப்படல. ஆனா குறிப்பா ஒருத்தருடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கு. ஜேம்ஸ் த சன் ஆஃப் ஜெபதி, யாக்கோபு, ஜெபதியின் குமாரன் யாக்கோபு. அப்போஸ்தலர் 12:2 போடுங்க. அப்போஸ்தலர் 12:2, ஆக்ட்ஸ் 12:2. அந்த வசனத்தை போடுங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது முந்தின வசனம் படிங்க பாஸ்டர். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறதை கண்டு அவன் பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. சோ நல்லா கவனிங்க, எப்படி வந்து ஜேம்ஸ் தி சன் ஆஃப் ஜெபடி எப்படி வந்து கொலை செய்யப்பட்டான்னா பட்டயத்தினால. சோ ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட், ஹி வாஸ் கில்டு. இயேசுவை போலவே. ஆனா இயேசுவை போலவே வந்து அவன் என்ன பண்ணல, க்ரூசிஃபை பண்ணல. ஆனா ஒரு எக்ஸிகியூஷன் நடந்துச்சு. அவன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு எக்ஸிகியூஷன் நடந்துச்சு. சோ இததான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு வந்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வரணும்னு நினைத்தேனா உனக்கும் இந்த மாதிரி காரியங்கள் நேரிட என்ன இருக்கு, சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே நிமிஷம். ஓகே. சோ இது வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இயேசு வந்து அவங்க சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை என்ன பண்ணும், டினை யுவர் செல்ஃப்னு வரும். அந்த வசனத்தை போடுங்க. 25வது வசனம், 24வது வசனமே போடுங்க. 16:24 போடுங்க பாஸ்டர், படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு வருதுல்ல. தன்னைத்தான் வெறுத்து அப்படின்றது வந்து நிறைய பேர் என்னன்னா, தன்னைத்தான் வெறுத்துன்றதை வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, ஒரு துறவியின் வாழ்க்கையை போல வாழ வேண்டும் அப்படின்ற சில டீச்சிங்லாம் இருக்கு. துறவின்னா என்னது, எல்லாத்தையும் வெறுத்து துறந்து சன்னியாசியா வாழ்றது அப்படின்ற மாதிரி ஒரு டீச்சிங் இருக்கு. அப்படி துறவியை போல வாழ்ந்தாதான் நம்ம இயேசுவோட சீஷர்கள் என்ற இப்ப நம்ம யாருமே அது குவாலிஃபை ஆக மாட்டோம். கரெக்டா இல்லையாங்க? நானே குவாலிஃபை ஆக மாட்டேன். ஓப்பனா சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நான் வந்து எனக்கு கல்யாணம் இருக்கு, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், நான் கார்ல போறேன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு போன்ல தான் நான் அந்த மீட்டிங்கை நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஒரு போன்லாம் வச்சிருக்கேன். நான் துறவி போன்லாம் வச்சிருப்பாரு எனக்கு தெரியல. ஸோ ஸ்மார்ட் போன்லாம் வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஸோ தன்னைத்தானே வெறுத்துன்றதை வந்து எப்படி வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்ட்டு. ஸோ இதை எப்படி வந்து மதம் போதிச்சிருச்சுன்னா, அதுதான் அங்கிருந்து வந்ததுதான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறது, நகை போடாம இருக்கிறது, அப்புறம் வந்து எப்படி சொல்றது, ஷூ போடாம இருக்கிறது, அப்புறம் வந்து சாப்பாடு ரொம்ப சாதாரணமா சாப்பாடு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஆடம்பரமா வாழக்கூடாது. ஆடம்பரம்னா கொஞ்சம் நல்ல வாழ்க்கையா வாழக்கூடாது. இப்படின்ற இந்த டீச்சிங்ல இங்க இருந்து தான் வந்துச்சு. தன்னைத்தானே வெறுத்து. புரியுதுங்களா? எங்க இருந்து வருது இந்த டீச்சிங்? இதுல இருந்து தான் வந்துச்சு. டினை ஹிம்செல்ஃப், யூ ஷுட் டினை யுவர் செல்ஃப் அப்படின்றதுலாம் வந்துச்சு. ஆனா அந்த தன்னைத்தானே வெறுத்துன்றதுக்கு வந்து அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. தன்னைத்தானே வெறுத்து என்றால் உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க வாழல, நீங்க தேவனுடைய சித்தத்தை முன்பு வைத்து தான் நீங்க வாழ்றீங்க. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து. இதுக்கு ஒரு வசனத்தை படிப்போம். பிலிப்பியர் 2:3-8. பிலிப்பியன்ஸ் 2:3-8 இதை படிப்போம். அது பவுல் எழுதுறாரு. ஏன்னா பவுல் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சோ நம்ம அந்த அவரோட இதை படிப்போம். பிலிப்பியர் 2:3-8. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவையில் அல்ல பிறருக்கானவையில் நோக்குவானாக. படிங்க பாஸ்டர்.
8வது வசனம் வரைக்கும். கிறிஸ்து இயேசுவினது சிந்தை உங்களிடம் இருக்க கடவுது. ம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ம் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். படிக்குவா 8 வரைக்கும் போதும் பாஸ்டர். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 3வது வசனத்துல போட்டிருக்கு, லெட் நத்திங் பி டன் த்ரூ செல்ஃபிஷ் ஆம்பிஷன் ஆர் கன்சீட். செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அப்படின்னா தன்னைத்தானே வெறுத்து வாழ்றதுன்னா எப்படின்னா, நீங்க செய்யற காரியம் எல்லாம் உங்களுக்காக மட்டும் செய்றீங்கன்னா அது என்னது? செல்ஃபிஷ் ஆம்பிஷன். வாட் எவர் யூர் டூயிங், இப்ப நீங்க வேலை செய்யறதா இருக்கலாம், உங்க வாழ்க்கையை வாழ்றதா இருக்கலாம், எல்லாமே வந்து எனக்காக 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 நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக, தனக்காக வாழ்றீங்க. சோ இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் அவர் அந்த இதை வந்து வெறுத்து மனுஷனாக மாறி வந்தார். தன்னை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். he was obedient even unto death அப்படின்னு வருது. சோ தன்னைத்தானே வெறுத்து, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் came to this earth was not for himself. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது வந்து தனக்காக வரல. யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தார். It was not for his self, it was for ourselves. So denying oneself, அதாவது தன்னைத்தான் வெறுத்து denying oneselfன்றது வந்து என்னன்னா, உங்க வாழ்க்கையை வந்து ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் எப்படி வந்து அதை தீர்மானம் பண்ணியிருக்காரோ அதன்படி வாழ்வது. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து வாழ்வதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ், ஒரு காலிங்கோட தான் வச்சிருக்காரு. சோ அதன்படி நீங்க செயல்படணும். இப்ப பவுல் வந்து இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா பவுல் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் லைஃப்ல இருக்கிறார். என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பரிசேயன், ஒரு 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 ஒன் ஆஃப் த லீடர்ஸ் ஆஃப் த பாரிசி. பரிசேயனுக்கு பரிசேயன்னே சொல்றாரு அவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்து அழைத்த உடனே அதை எல்லாத்தையும் வெறுத்து விட்டு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிக்கிறார். கலாத்தியர்ல சொல்றாருல்ல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தன்னைத்தான் வெறுத்து என்று. அவர் வந்து பரிசேயனாக இருந்து, பரிசேயனுக்கு பரிசேயனாக இருந்து வாழ்ந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆயிருப்பாரா பவுல் இன்னைக்கு? இந்த அளவுக்கு ராஜ்யத்துல பெரிய ஆளா இருப்பாரா? சான்ஸே கிடையாது. ஆனா அந்த காலத்துல வந்து அவர் தான் பெரிய ஆளு. நல்லா புரிஞ்சுக்கணும். யூதர்கள் மத்தியில பவுல் பெரிய ஆளு. ஏன்னா கமாலியலோட லீடிங் ஸ்டூடெண்ட், கமாலியலோட பெரிய ஸ்டூடெண்ட். கமாலியலே பெரிய ஆளு. அவருக்கு அவரோட பெரிய சிறந்த மாணவன் இவரு. ஆனா அவர் வந்து கிறிஸ்துவுக்காக அதெல்லாம் வெறுத்ததுனாலதான் இன்னைக்கும் பவுல வந்து என்ன பண்ணுது உலகம் ரிமெம்பர் பண்ணுது. They remember Paul because he denied himself. So denied himself அப்படின்னா என்னதுன்னா, to set aside one's own interest in exchange for God's interest. ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. வேணாலும் to set aside one's own interest in exchange for God's interest. That means உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல, நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அதை வந்து தேவனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? ஒதுக்கி வச்சுட்டு தேவனுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இனிமேல் என்னோட இன்ட்ரெஸ்ட், தேவனுடைய அழைப்பு தான் இனிமேல் என்னோட அழைப்பு, தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கோ அதுதான். அப்படி வாழ்வதுதான் இது தன்னைத்தானே வெறுத்து வாழ்வதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? வந்து அதாவது your ambitions and desires must constantly be set aside if you want to live like Jesus. அதாவது உங்களுடைய சுய சித்தமும் உங்களுடைய சுய ஆம்பிஷன்ஸ், செல்ஃப் ஆம்பிஷன்ஸ் இதெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சு கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் வாழ்வுன்னு சொல்வதுதான் தன்னைத்தானே வெறுத்து. ஸோ அந்த தன்னைத்தானே வெறுத்துனோன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கலர் சட்டை போடல, நகை போடல, பூ வைக்கல, ஒரு நல்ல சட்டை போடல, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஒரு நல்ல தரையில தான் படுப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு ஊழியக்காரர், பேர்லாம் கேட்காதீங்க, பேர்லாம் சொல்ல முடியாது யார் பேரும், சரிங்களா? உண்மையா நடந்த சம்பவம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிறாரு, நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அமெரிக்கால இருக்கும்போது அவங்க ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்காங்க இந்தியால இருந்து. ஃபிளைட் டிக்கெட், அமெரிக்கா ஃபிளைட்ல தான் வரணும், நீங்க வந்து நடந்துலாம் வர முடியாது, அதனால ஃபிளைட்ல தான் வந்தார் அவரு. ஸோ ஃபிளைட்லாம் வந்து அவருக்கு நல்ல ஹோட்டல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஹோட்டல்லாம் போட்டு நல்லா தே ட்ரீட்டட் ஹிம் வெல். ஏன்னா ஒருத்தர் வராரு, ஊழியக்காரங்க வராங்கன்னு நல்லா ட்ரீட் பண்ணி நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் வந்து அவர் மீட்டிங்ல சொல்றாராம், நான் வந்து நேத்து அந்த பெட்ல எல்லாம் படுத்து தூங்கல, நான் தரையில படுத்து தூங்கினேன், கர்த்தருக்காக நான் தரையில படுத்து தூங்கினேன் அப்படின்ட்டு. அவன் சொல்றான், இதை முதலே சொல்லிதான் என் வீட்டிலே தரையில படுக்க வச்சிருப்பான் அந்த மனுஷனை, இது எதுக்கு நான் ஸ்டார் ஹோட்டல் போட்டு கொடுக்கணும்ட்டு. சரி, இதுக்கு பேர் தன்னைத்தானே வெறுத்து கிடையாது. சரி, அதாவது புரியுதுங்களா சொல்றது?
இதுக்கு பேர் தன்னைத்தானே வெறுத்து வெறுத்து வாழ்றதுன்னா வந்து புரிஞ்சுக்காதீங்க. நல்ல ரூம் கொடுத்திருக்காரு, ஒருத்தர் போட்டு கொடுத்திருக்காரு. அங்க போய் தரையில தூங்குறதுனால என்ன ஆக போகுது உங்களுக்கு? அட்லீஸ்ட் ஒண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கணும். பிரதர் நான் இந்த மாதிரி ரூம்லாம் எனக்கு வேண்டாம். உங்க வீட்லயே ஒரு ரூம் குடுங்க. நான் அங்கேயே படுத்து தூங்கிக்கிறேன். அந்த காச நீங்க வந்து ஊழியத்துக்காவது குடுங்க. நான் ஊழியத்துக்காவது யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிங்க. இல்ல ஒரு 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 ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கோ, ஒரு ஆர்ஃபனேஜ்க்கோ, விதவைக்கோ, திக்கற்றவர்களுக்கோ குடுத்துருங்க. இல்லாதவர்களுக்கோ குடுத்துருங்க. அப்படின்னு நீங்க பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா, அந்த போலி ஹியூமிலிட்டி. அதாவது ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. ஒரு போலியான இது எப்படி சொல்றது? ஹியூமிலிட்டி தமிழ்ல தாழ்மை. ஒரு போலியான தாழ்மை. ரியலா நடந்த ஸ்டோரிங்க அது. நான் அந்த பெட்ட பார்த்தேன். அந்த பெட்ட தூங்கல. நான் வந்து கரையில தான் படுத்தேன். கத்தருக்காக நான் எதுக்கு அந்த பெட்ல தூங்கணும்? எனக்கு எதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி காரியத்தை தான் வந்து என்னது? இந்த மாதிரி காரியங்கள் தான் என்ன கிடையாது? தன்னைத்தானே வெறுக்கிறது கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இது? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் பாருங்க அவரை மாதிரி பெரிய கார்லாம் வச்சிருக்கேன். நான் சின்ன கார் தான் வச்சிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, கார் வச்சிருக்கீங்களா இல்லையா? அது என்ன சின்ன கார், பெரிய காரு? அவருக்கு பெரிய கார், அவரு முடியுது பெரிய கார் வச்சிருக்காரு. உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன கார் வச்சிருக்கீங்க. அதாவது நெறைய பேர் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கார்லயே பாக்குறது. நான் பாருங்க கர்த்தருக்காக சின்ன கார்ல தான் போறேன். அவரு பாருங்க பெரிய கார்ல போறாரு. ஏங்க பெரிய கார்ல போங்க, சின்ன கார்ல போங்க. அது உங்க பிரச்சனை. சரிங்களா? அவருக்கு மெயின்டெயின் பண்ண முடியுது, பெருசு வச்சிருக்காரு. உங்களால இவ்வளவுதான் முடியுது, சின்னது வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு போயிருங்களா பேசாம? அது எதுக்கு பெருசு, சின்னதுன்னு பேசணும்? எத்தன பேருக்கு புரியுது இது உங்களுக்கு? தன்னைத்தானே வெறுத்துனா, அதாவது வந்து இத ஒண்ணுமே இல்லாம ஒரு 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 பெக்கர் லைஃப் ஸ்டைல்ல வாழ்றது கிடையாது. அது பேர் தன்னைத்தானே வெறுத்து கிடையாது. தன்னைத்தானே வெறுத்துனா, யூ டோன்ட் ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் யுவர் ஓன். உங்க வாழ்க்கைக்கு நீங்களே எதுவும் முடிவு பண்ணி எதுவும் செய்யல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அத நீங்க சொல்றீங்க. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து. எத்தன பேருக்கு புரியுது உங்களுக்கு? இதுதான் தன்னைத்தானே இதுதான் அவர் சொல்றாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து நீ வா. சோ தன் சிலுவை அப்படின்றது போது எனக்கு நிறைய நேரம் இந்த இந்த இத வச்சு ஆண்டவர் எனக்கு நிறைய பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது பகுதி இது. நான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை நான் டீச் பண்ணிருக்கணும். பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்பீக் திஸ். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு ஒண்ணு எனக்கு எப்பொழுதும் ஒரு வசனம் தான் எப்போ எனக்கு மனசுல வரும். அது எங்கன்னா எபிரேயர் 12. எபிரேயர் 12ல 2வது வசனம் படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை ம், எண்ணாமல் ம், சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். ம். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு அந்த வசனம் வரலையா? லுக்கிங் அன்டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த் அது அது வரலீங்களா? ஃபர்ஸ்ட் வருது. ஆகையால் ஆ, மேகம் கொண்ட ஆ, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு ஆ, நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆ, ஹalleluya. சோ நல்லா கவனிங்க. ரொம்ப அழகா போட்டிருக்கு. லுக்கிங் அன்டு ஜீசஸ் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த் ஹூ ஃபார் தி ஜாய் வாஸ் செட் பிஃபோர் ஹிம் என்டியூர்ட் தி கிராஸ். சிலுவையை சகித்து டிஸ்பைசிங் தி ஷேம். டிஸ்பைசிங் தி ஷேம்னா வெட்கத்தை என்னது? தமிழ்ல எப்படி வருதுன்னா 2வது அவமானத்தை வசனம் போடு. அவமானம் அவமானம் ஆ, அவமானத்தை அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை சகித்து எண்ணாமல். சிலுவையில ஒரு அவமானம் இருக்கு. சிலுவையில ஒரு அவமானம் இருக்கு. நல்லா கவனிங்க. சிலுவையில ஒரு அவமானம் இருக்கு. தன்னை தன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து வா. சோ சிலுவையில ஒரு அவமானம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலுவையில ஒரு அவமானம் இருக்கு. சோ இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போனார்? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார்? இத வந்து பாத்தீங்கன்னா இயேசுவே சொல்றாரு ஒரு இடத்துல. பிலாத்து கேட்கலாம். பிலாத்துக்கு இயேசுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ம். ஏன்னா பிலாத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷன் மாதிரி அங்க தெரியறான். பிலாத்து வந்து நல்ல மனுஷன், நீதிமான்லாம் சொல்ல வரல. பட் ஆனா இயேசுவோட விஷயத்துல கொஞ்சம் நீதிமான் மாதிரி நடந்துக்க ட்ரை பண்றான். ஏன்னா இயேசு இடத்துல எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கல. அப்போ இயேசுவோட ஒரு கான்வர்சேஷன் அவனுக்கு. ஏன்னா பிலாத்தோட வைஃப் வந்து ஒரு பிலீவர், ஒரு சீக்ரெட் பிலீவர். ஸோ வீட்டம்மா சொன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. செஞ்சுதான் ஆகணும். அது பிலாத்தா இருக்கலாம், ஏரோதா இருக்கலாம், யாரானா இருக்கலாம். வீட்டுல மனைவி சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஓகேன்னு தான் சொல்லணும். அப்புறம் இல்லைன்னா வீட்டுக்கு போய் யார் அடி வாங்குறது? அதனால பிலாத்து என்ன பண்றான்? இயேசு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து யோவான் 18 எடுத்துக்கோங்க. யோவான் 18ல இயேசுக்கும் பிலாத்துக்கும் அந்த இது கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இயேசு வந்து பிலாத்து முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுன்னு பிலாத்து கேட்கறான். நீ தான் ராஜாவா? உன்னை எல்லாம் ராஜான்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்ப இயேசு சூப்பரா ஒரு பதில் சொல்றாரு பாருங்களேன். 37வது 35ல இருந்து படிப்போம் நம்ம. ம். பிலாத்து ம். பிரதியுத்தரமாக நான் யூதனா?
உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அடுத்த வருஷம், அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனையும் சத்தம் கேட்கிறான் என்றார். இதற்காகவே இந்த உலகத்தில் நான், போதும் பாஸ்டர், இதற்காகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன். For this cause I was born. எந்த காரணத்துக்காக வந்தாராங்க? இந்த சிலுவையில போய் மரிக்கணும், சத்தியத்தை சிலுவையில வெளிப்படுத்தணும். What happened on the cross was truth was revealed on the cross. சிலுவையில தேவனுடைய சத்தியம் வெளிப்பட்டுச்சு. The truth was revealed. அதான் பிலாத்து கேட்கும்போது சொல்றான், for this cause, இதற்காகவே நான் வந்தேன்றார், இதற்காகவே நான் பிறந்தேன். For this purpose, for this cause I was born. அதனாலதான் ஜீசஸ் அவருடைய earthly ministry டைம்ல அந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணும்போது he keeps repeating about his death and resurrection. அநேக முறை அவர் என்ன பண்ண ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஒரு அக்கௌண்ட் தான் படிச்சோம், மத்தேயில படிச்சோம். மத்தேயு 16, மார்க் 8, லூக் 9ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. செகண்ட் டைம் அவர் மத்தேயு அந்த 16க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுரூப மலைக்கு போயிருவாரு. மறுரூப மலையில போவாரு. அந்த கதை உங்களுக்கு எல்லாம் எலியாவும் மோசையும் வருவாங்க, இயேசு இருப்பாரு, சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபுலாம் இருப்பாங்க. ஒரு மறுரூபம் நடக்கும். அது இறங்கி வருவார் பாத்தீங்களா. இறங்கி வந்த பிறகு திரும்ப செகண்ட் டைம், 2வது முறை தன்னுடைய மரணத்தை பத்தி, உயிர்த்தெழுதலை பத்தி பேசுவார். அது எங்க வரும்னா மத்தேயு 17:22, மார்க்ல 9:30, லூக்ல 9:43 வரும். திரும்பவும் கடைசியா எருசலேம் போறாரு பாத்தீங்களா. ஏன்னா எருசலேம்ல தான் அவர் என்ன பண்ணணும், அங்கதான் அவர் பிடிக்க போறாங்க. எருசலேம்ல தான் இஸ் கோயிங் டு பி அரெஸ்டட். எருசலேம்ல பிடிச்சுதான் அவர் கொண்டு போய் சிலுவையில் அடிக்கணும். ஃபைனலி ஹி என்டர்ஸ் ஜெருசலேம். சோ எருசலேமுக்கு சமீபமாக வரும் பொழுது லாஸ்டா ஃபைனலி தேர்ட் டைம் மென்ஷன் பண்றாரு. அது மேத்யூ 20:17 வருது, மார்க் 10:32 வரும், லூக் 18:31. இதை நீங்க அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க. ஹி கீப்ஸ் ரிப்பீட்டிங், தான் எதற்காக வந்தேன் என்பதை என்ன பண்றாருங்க அவரு திரும்ப 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 என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குதுங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்கு. என்னன்னா, நீங்க எதற்காக இங்க பிறந்தீங்கன்றதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா, அதை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதை நீங்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பேர் தான் கன்ஃபெஷன் வாங்க. ஆமென். யூ நீட் டு கீப் கன்ஃபெஸிங் ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் ஹியர். நிறைய நேரம் நம்ம கன்ஃபெஷன் எப்படி இருக்கு, புலம்பல் தான் நம்ம கன்ஃபெஷன் இல்ல, அதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் கன்ஃபெஷன். அதை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. அந்த புலம்பலை விட்டுட்டு ஆண்டவர் எதற்காக உங்களை வைத்திருக்காரோ அதை பேசுங்க. இயேசு பாருங்களேன், கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சில பேர்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அது எப்படி பிரதர் சொன்னா நடந்துருமா, கன்ஃபெஷன் பண்ணா நடந்துருமா, இப்படி எல்லாம் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்துவத்துல. அது என்ன சொன்னா நடக்கிறது, இது என்ன சொன்னா நடந்துருமா, அது எப்படின்ட்டு. அப்படிதாங்க, சொன்னாதான் நடக்கும். தேவனே வார்த்தையினாலதான் பூமியை உண்டாக்கினாரு. தேவனே வார்த்தையை வச்சுதான் செய்யும் பொழுது நம்மளும் அதே போலதான் ஆப்ரேட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல முடியாதுன்னா அப்படியே உட்கார வேண்டியதுதான், ஒண்ணும் நடக்காது வாழ்க்கையில. சோ ஜீசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்றாரு. இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் ஜீசஸ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஜோனாவோட எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லுவாரு. யோனா எப்படி மீனோட வயிற்றுல 3 நாள் இருந்தானோ, அதே போல நானும் எப்படி இருக்கணும், 3 நாள் என்ன பண்ணணும், அடக்கம் செய்யப்பட்டு உயிரோட எழுப்பணும் அப்படின்னு ஜோனாவோட இதெல்லாம் சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல அந்த ஸ்திரீ அந்த தைலத்தை உடைச்சு அவ காலில் ஊத்துறா பாத்தீங்களா, அப்போ சொல்லுவாரு, இவ என்னுடைய அடக்கத்திற்காக, ஃபார் மை பரியல் she is doing this. சோ நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எதை ரிப்பீட் பண்றாரு, அவருடைய பர்பஸை ரிப்பீட் பண்றாரு. ஆமென். he keeps speaking about his calling, he keeps speaking about his purpose. எந்த காரியத்திற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ, எதற்காக அவர் பூமிக்கு வந்தாரோ அதை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதுல இருந்து ஒரு பெரிய லெசன் நம்ம கத்துக்கணுங்க. ஒரு பெரிய லெசன் கத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு காரியம் நடந்த பிறகுதான் நான் பேசுவேன், இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஐ வில் ஸ்பீக்ன்றீங்கல்ல, அப்படி ஒர்க் ஆகாது. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே நான் சிலுவைக்கு போவேன், மரிப்பேன், அடக்கம் செய்யப்படுவேன், உயிரோட எழும்பேன். பாருங்க, உயிரோட எழும்புறதும் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா ரிசரக்ஷன் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தைரியமா சொல்றாரு, I will be killed on the cross, I will be buried and on the third day I will resurrect. அத தைரியமா பேசுறாரு அவர்.
நான் 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 வந்து சிலுவையில மரிப்பேன், என்ன அடக்கம் செய்வாங்க, 3ஆவது நாள் நான் எந்திரிப்பேன் பாருடா அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த இந்த டெம்பிள் எருசலேம் டெம்பிள்னு சொல்லி அவரோட சரீரத்தை தான் சொல்லுவாரு. இந்த தேவனுடைய ஆலயத்தை நான் உடைச்சு 3ஆவது நாள் நான் என்ன பண்ணிடுவேன், எழுப்பிடுவேன்றாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டெத்தையும் பேசுவார், ரிசரக்ஷனையும் பேசுவார். தைரியமா பேசுவார். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நான் எழும்புவேன், நான் ஓடுவேன், நான் சாதிப்பேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன்றதை உங்க வாயினால பேச ஆரம்பிக்கணும். யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் தோஸ் திங்ஸ். யூ நீட் டு ஸ்டார்ட் கன்ஃபெசிங் தோஸ் திங்ஸ். இன்னைக்கு நீங்க வந்து படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்னும் எழும்புன மாதிரி ஒன்னும் ஒரு காரியமும் எழும்புன மாதிரி தெரியல. எல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஐசியூல படுக்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஐசியூ போய் பாத்துருக்கீங்களா? ஒரு நாள் வாங்க என் கூட கூட்டிட்டு போறேன். ஐசியூல போய் பாத்தீங்கன்னா ஒன்னும் இருக்கிற ஹோப்பெல்லாம் ஓடிடும் உங்களுக்கு. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்களா, கொஞ்சம் நஞ்ச இது இருக்கும் பாத்தீங்களா, நம்பிக்கை அதெல்லாம் ஓடிடும் ஐசியூ பார்த்தோன்னே. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது, எல்லாம் ஐசியூல படுத்த மாதிரி உள்ள படுத்திருக்குது. நம்பிக்கை, அவங்களோட கனவுகள் எல்லாம் ஐசியூல வென்டிலேட்டர்ல கிடக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ பேசுன்றார். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. நீங்க பேசணும். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஐ வில் ரிசரெக்ட், ஐ வில் ரிசரெக்ட், 3ஆவது நாள் நான் உயிரோட எழும்புவேன், உயிரோட எழும்புவேன். அதை தான் பேசினார் அவர். அதே போல எழும்பினார் அவர். சோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சிலுவையை தூக்கிட்டு நட அப்படின்றது வேதம் போட்டிருக்கு. சோ நான் உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஒன்று சொன்னேன், எப்படி இயேசு வந்து சீஷர்களை ப்ரிப்பேர் பண்ணாருன்னு. பட் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். சோ சிலுவை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலுவைன்றது வந்து வியாதி கிடையாது. அது ஏற்கனவே உங்களுக்கு இப்ப இந்த மீட்டிங்ல சொன்னேன். சிக்னஸ் அண்ட் கிராஸுக்கு கனெக்ஷனே கிடையாது. நீங்க போய் எல்லாத்தையும் தேடி பாருங்க. சிக்னஸுக்கும் கிராஸுக்கும் கனெக்ஷன் இருக்காது. கிராஸுக்கும் ஹீலிங்க்கும் தான் கனெக்ஷன் இருக்கும். நீங்க BibleGateway.com இந்த மாதிரி பைபிள் ஆப்ஸ்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிராஸ் வரும், கூட ஹீலிங் தான் வரும். கிராஸும் சிக்னஸும் வராது. ஃபுல் நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணிட்டு டவுட் இருந்தா என்கிட்ட வாங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. கிராஸ் ஃபார் யூ இஸ் யுவர் பர்பஸ். கிராஸ் ஃபார் யூ இஸ் யுவர் காலிங். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிராஸ் என்ன தெரியுமா? உங்க பர்பஸ், உங்க காலிங் தான். எப்பவுமே தேவனை பின்பற்றணும், தேவனுக்காக வாழணும், தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதன்படி நான் நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பர்பஸ், நம்மளோட காலிங் வந்து ஒரு சிலுவை போலதான் மாறிடுது. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைய நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்ததுனால நான் நிறைய அவமானம் எல்லாம் பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. நான் பட்ட அவமானங்கள் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது அவமானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எல்லாம் வராது, ஃபேமிலிக்குள்ள இருந்து தான் வரும். இந்த வெளியில இருக்கவங்க எல்லாம் யார், நீங்களா நீ அவமானப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறீங்களா? தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா ஊழியம் பண்றீங்கன்னு நீங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அவமானப்படுத்துவாங்க. இதை வந்து இயேசு ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. அந்த வசனத்தை காட்டுறேன். மத்தேயுல எடுக்கிறேன். அது எங்க வரும்னா, டேக் அப் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இருங்க, மேத்யூல தான் வரும். மேத்யூ 10, மத்தேயு 10, மத்தேயு 10ல 37, 38 போடுங்க. 37, 38, 39. மத்தேயு 10, 37, 38, 39. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். தகப்பனின் தாயும் என்னை விட அதிகமா நீ நேசிச்சனா எனக்கு நீ பாத்திரன் அல்ல. இஃப் யூ லவ் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் மோர் தேன் மீ தென் யூ ஆர் நாட் வர்தி ஆஃப் மீ. அப்படின்னா என்ன அர்த்தங்க? மதர் அண்ட் ஃபாதரை லவ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? சில பேர் அப்படி நினைச்சிட்டு கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்லாம் சேர்த்து விட்டாங்க. இப்போ மதர் ஃபாதரை லவ் பண்ணக்கூடாது போல. இயேசுவை மட்டும் தான் லவ் பண்ணும் உலகத்துல. பைத்தியக்கார பசங்க, அவங்களுக்கு என்னன்னே புரியல முதல்ல. யூதர்கள் சில பேர் இப்படி இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவானுங்களா, அம்மா அப்பா கவனிக்காம போய் தசமா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்லி ஊரே ஏமாத்துறது. அப்படிங்க போடல. அப்படியே போட்டிருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். மதர் அண்ட் ஃபாதர், அதாவது இயேசுவை விட உங்க வாழ்க்கையில முக்கியமா எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். நத்திங் ஷுட் பி ஹை ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப். இயேசு தான் உங்க வாழ்க்கையில ஹை ப்ரையாரிட்டியா இருக்கும். வேற மற்றவங்க எல்லாருமே அது நெக்ஸ்ட் தான். நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது
ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூ அப்படின்னுவாங்க. நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்போ நான் டக்குன்னு ஞாபகம் ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூனா ஒரு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். டக்குன்னு வந்து ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு மெயில் வரும். ஹை ப்ரையாரிட்டின்னு எல்லா வேலையும் நாங்க விட்டு அதை போய் அட்டன் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எஸ்எல்ஏ வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இப்படி தான் வச்சிருப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள அதை என்ன பண்ணணும், அந்த இஷ்யூ வந்து நாங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஹை ப்ரையாரிட்டி இதை வந்து இப்பயே சால்வ் பண்ணணும், மற்றது எல்லாத்தையும் விட்டுணும். ஸோ ஏசு சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் தான் ஹை ப்ரையாரிட்டி இருக்கணும். அப்படின்னா ஏதாவது வந்து எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற உறவுல ஏதாவது ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுன்னா அதை நீ நேசிச்சனா அப்பனா நீ என்ன அர்த்தம், என்னுடைய அன்புக்கு நீ வந்து பாத்திரவான் அல்ல அப்படின்றார். இஃப் யூ ஹேவ் சம்திங் எல்ஸ் விச் இஸ் டேக்கிங் மை டைம், எனக்காக நீ செலவிடுற நேரத்தையோ எனக்காக நீ செலவிடுற காரியத்தையோ அதுக்கு நடுவில் வேற ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு அப்ப என்ன அர்த்தம் கிடையாதா, யூ ஆர் நாட் வர்தி ஆஃப் மை லவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அண்ட் ஹீ ஹூ டஸ் நாட் டேக் ஹிஸ் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ இஸ் நாட் வர்தி ஆஃப் மீ சொல்லிட்டு, நீ உன் சிலுவை தூக்கிட்டு வரலன்னா நீ எனக்கு இல்ல பாத்திரவான் இல்ல சொல்லிட்டு. இந்த 39வது வசனம் தான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஹீ ஹூ ஃபைண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் வில் லூஸ் இட் அண்ட் ஹீ ஹூ லூசஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் மை சேக் வில் ஃபைண்ட் இட். இந்த 39வது வசனம் பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி வருது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இது கொஞ்சம் டஃப்பான ஃப்ரேஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ ஜீவன் லைஃப் அப்படின்றதுக்கு வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் கிரீக்ல வந்து 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. யோவான் 10:10 வருது ஒரு லைஃப், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணமாக கொடுக்க வந்தேன். ஐ கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ். அதுல அந்த லைஃப் வந்து ஜோயேன்னு ஒரு லைஃப், அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஜோய் என்ற லைஃப் வந்து தேவனிடத்துல இருந்து வர ஜீவன், அது வந்து பரிபூர்ண ஜீவன், சகலமும் அதற்குள்ள இருக்கிற ஜீவன், அதுதான் ஜோயே லைஃப். புரியுதுங்களா? தேவனிடத்துல இருந்து வர ஜீவன் பேர் வந்து ஜோயே லைஃப். இங்க ஜீவன் வருது பாத்தீங்களா, மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறேன் அதை காப்பார் அப்படின்னு வருது பாத்தீங்களா. இங்க வர ஜீவன் வந்து நீங்க வந்து உங்க கிரீக் கன்கார்டன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா சூஷே அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஐ ஸ்பெல் இட் அவுட், PSUCHE. சூஷே அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த ஜீவன் வந்து எதை குறிக்குதுன்னா யோர் செல்ஃப் லைஃப்னா உங்களுடைய ஜீவன்னா உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கனவுகள். இட் இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் ஓன் செல்ஃபிஷ் லைஃப். அதுதான் அந்த ஜீவனா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இங்க சொல்லப்படுற ஜீவன் வந்து இட் இஸ் நாட் காட் லைஃப். காட் கைண்ட் ஆஃப் லைஃப் வந்து ஜோயே. தேவனிடத்துல இருந்து வர ஜீவன் பேர் வந்து ஜோயேன்னு வரும் பைபிள்ல. ஆனா உங்களுடைய சுய ஜீவன், அதாவது இட் இஸ் கண்டெய்னிங் யோர் செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், யோர் இன்ட்ரெஸ்ட், யோர் பர்பஸ். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி பண்ணணும், நான் வந்து பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த சூஷே அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க கிரீக்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இது டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்லயும் தமிழ் பைபிளையும் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் ஒரே வார்த்தை தான் யூஸ், லைஃப்னு யூஸ் பண்றாங்க. இல்ல சோலுக்கும் வந்து அதே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஹி லூசஸ் ஹிஸ் சோல் அப்படின்லாம் வரும், சோல்னு வரும், அதுக்கும் அதே வார்த்தை தான் யூஸ் பண்றது. சோ நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. சோ ஆண்டவருக்காக உங்களுடைய செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், செல்ஃபிஷ் இதெல்லாம் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருக்காக உங்களுடைய செல்ஃபிஷ் ஆம்பிஷன், செல்ஃபிஷ் லைஃப் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவருடைய ஜீவன் உங்களை நிரப்பி விடுகிறது. ஹல்லேலூயா. He fills you with his life. That is Zoe life. அதுதான் வந்து Zoe life. இப்போ நான் வந்து நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். நான் ஒருவேளை வந்து ஊழியத்துக்கு வராம இருந்திருக்கலாம், ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்கு, ஆயிருக்கு, அப்படி கூட இருந்திருக்கலாம்ல. ஏன்னா நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னும் வேலை கிடைக்காம ஒன்னும் ஊழியத்துக்கு வரல பாருங்களேன். இப்ப நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்காம ஊழியத்துக்கு வந்துட்டார் போல, இவரு ஆபீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க போல. அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பாஸ்டர் சொல்லுவாங்க, இது லே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. லே ஆஃப் பண்ணணும்னு இவர் பார்த்தாரு, சரி ஓகே ஊழியத்துக்கு வந்துட்டாரு. அப்படி ஊழியத்துக்கு வரல பாருங்க. நாங்க நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பேச்சு உண்டு. இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல, அந்த காலத்துல உண்டு. 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, முதல் 3 பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, அந்த கடைசி பையனுக்கு தான் படிப்பு வரல, பேசாம அவனை பாஸ்ட் ஆக்கிடலான் இருக்கேன் அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. இந்த காலத்துல வந்து அப்படி பண்ண முடியாது. இந்த பாஸ்டர் வந்து ஆகிறதெல்லாம் ஈஸி கிடையாது, ஊழியம் பண்றது ஈஸி கிடையாது. ஊழியம் பண்றது ஈஸின்னு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படணும்.
எல்லா வேலையுமே கஷ்டம் தான். அதுக்காக கஷ்டம் இல்ல, எந்த வேலை தான் கஷ்டம் இல்லன்னு சொல்லுங்க வாழ்க்கையில. எல்லாம் நீங்க டாக்டரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இன்ஜினியரா இருந்தாலும் கஷ்டம் தான். எல்லா வேலையுமே கஷ்டம் தான். ஆனா அதற்கான அழைப்போட நீங்க செய்யும் பொழுது, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வேலைய வந்து உங்களால வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட செய்ய முடியும். சோ இப்ப நான் நெறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். சப்போஸ் இஃப் ஐ ஹவ் நாட் கம் இன்டூ த மினிஸ்ட்ரி, நான் ஊழியத்துக்கு வராம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கும்போது, ஒரு 10 வருஷம் இப்ப ஆயிருச்சுல்ல. 10 வருஷம்னா, கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல ஒரு சம்பளத்துல இருந்திருப்பேன். ஆனா ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பேனா அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி. நிறைவான வாழ்க்கைன்னா, ஐம் நாட் டாக்கிங் அபௌட் மெட்டீரியலிஸ்டிக் நிறைவு. மெட்டீரியலிஸ்டிக் நிறைவுனா, வீடு வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அந்த நிறைவ பத்தியே பேசல. அந்த ஒரு அ ஆத்ம திருப்தி. ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இன் யுவர் சோல். ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியில, உங்களுடைய இருதயத்துல ஒரு 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 சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிறைவு. என் லைஃப் வந்து ஒரு வொர்த்ஃபுல்லா இருக்குது. என் லைஃப்க்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு. அப்படின்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பனா அப்படின்னு கேட்டா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா அந்த ஒரு நிறைவு வந்து எனக்கு எங்க கிடைக்குது? இந்த ஊழியத்துல எனக்கு கிடைக்குது. இந்த ஊழியத்துல நெறைய சேலஞ்சஸ் இருந்தாலும், அந்த நிறைவு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அது சொல்ல முடியாது. அது வந்து இட் கான்ட் பி டிஸ்கிரைப்ட். அத வந்து வார்த்தையினால விவரிக்க முடியாது. அந்த ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அ வந்து எங்க கிடைக்குது எனக்கு? நான் செய்ற இந்த ஊழியத்துல எனக்கு கிடைக்குது. சில நேரங்கள் வந்து பயங்கர நெருக்கடியா இருந்தாலும், நான் சரியான பாதையில தான் போய்க் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருக்காக தான் இந்த இந்த ஊழியத்த செய்றேன். அப்டின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த நெருக்கடியெல்லாம் பார்க்காம கர்த்தரை மட்டும் பார்த்து என்னால என்ன பண்ண முடியுது? முன்னேறி செல்ல முடியுது. இதுக்கு பேரு தான் என்னது? காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜோயே லைஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ ஹேவ் டூ லூஸ் சூஷே லைஃப் சோ தட் ஐ கேன் கெயின் ஜோயே லைஃப். இப்ப புரிஞ்சுச்சா அந்த வசனம் உங்களுக்கு? நீங்க எந்த ஜீவன வந்து நீங்க இழக்க வேண்டியதா இருக்கு? உங்களுடைய சுய ஜீவன். சூஷே அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. கிரேக்கத்துல, கிரீக்ல பிஎஸ்யூசிஹெச் செல்ஃப். சூஷே இஸ் செல்ஃப். அந்த ஜீவனை நீங்க இழக்கும் பொழுது, நீங்க எதை பெற்றுக் கொள்கிறீங்க? ஜோயேயை பெற்றுக்கொள்றீங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப பெற்றுக்கொள்றீங்க. சோ நீங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்க எதையுமே இழக்கல. ஆக்சுவலி யூ ஆர் கெய்னிங் மோர் ஒன்லி. ம். ஆனா அந்த வசனத்த படிக்கும்போது, ஐய்யயோ! நெறைய பேருக்கு இதான் பயமே. ஐயோ! தன் ஜீவனை இழக்கிறவனோ, சப்போஸ் இழந்து அப்படியே போயிட்டானா? அப்படித்தானே வருது. ஹி ஹூ ஃபைண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் வில் லூஸ் இட். ஐய்யய்யோ! லூஸ் பண்ணுமா? நான் பாட்டுக்கு லூஸ் பண்ணி கர்த்தர் மறந்து போயிட்டாருன்னா என்ன? அப்படியே லூஸ் ஆயிட்டேனா? கெயின் பண்ணாம லூஸ் ஆயிட்டேனா? இப்படின்லாம் நெறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனால தான் பயப்படுறாங்க நெறைய பேர். ஹி ஹூ ஃபைண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் will lose it and he who loses his life for my sake will find it. Right. பட் ஆனா ஆண்டவர் பாருங்களேன், தெளிவா போட்டிருக்காரு. He who loses his life for my sake will definitely find it. எனக்காக உன் ஜீவனை இழந்து போனால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வாய். எதை பெற்றுக்கொள்வாய்? அதே ஜீவனை கிடையாது. You will receive Zoe life. God kind of life. சோ நீங்க கர்த்தருக்காக நீங்க விடுறீங்கன்னா, அதுல தப்பே கிடையாது. இதுதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வான்ட்டு. சோ சிலுவை என்பது என்னன்னா, கர்த்தருக்காக நீங்க ஜீவனை உங்க ஜீவனை விட்டுட்டு, அதாவது உங்க ஜீவனை விட்டுட்டுன்னா, உங்களுடைய சுய காரியங்களை விட்டுட்டு, சில நேரம் வந்து நீங்க கர்த்தருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, எல்லாரும் உங்கள வந்து எப்படி சொல்லுவாங்க? கோமாளின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாரும் உங்கள வந்து கிறுக்கன்னு கூட சொல்லுவானுங்க. கர்த்தருக்காக நீங்க நிக்கும்பொழுது. கண்டிப்பா சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஏரியா ஆஃப் ஹீலிங். இந்த வியாதி வராது அப்படின்னு நீங்க பேசும்பொழுது, வியாதியே வராதுன்னு சொல்லும்பொழுது, நீங்க மட்டும் தான் உங்க குடும்பத்தில வியாதியே வராதுன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. மத்தவங்கலாம் என்ன பேசுவாங்க? அது எப்படி வியாதியே வராம இருக்கும்? அது எப்படி? அது எப்படின்னுவாங்க. ஆனா நீங்க மட்டும் இல்ல வியாதி வராது. வியாதி வந்தா கர்த்தர் சுகமாக்குவாரு. நீங்க வியாதி இல்லாம வாழலாம். நீங்க இத்தன வருஷம் வந்து வியாதியே இல்லாம ஹெல்த்தியா வாழ்ந்து கர்த்தர் இடத்துல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்கலாம் உங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? "உனக்கு கிறுக்கு புடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பாங்க. "யார் மெசேஜ் கேட்கிற நீ?" அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க, "கிரண் பால்" அப்படின்னு. உடனே கிரண் பால்ன்னு வந்து தேடுவாங்க. "ஒரு கள்ள போதகரா இருப்பாரோ?" அப்படின்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது நம்ம ஊர்ல இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வியாதியே வராதுன்னு சொன்னா கள்ள போதகர். வியாதி வரும்ன்னு சொன்னா நல்ல போதகர். அப்படித்தானே ஆயிடுச்சு. வியாதி வராதுன்னு சொன்னா நல்ல போதகர். சரி கள்ள கள்ள போதகர். வியாதி வரும்ன்னு சொன்னா கள்ள போதகர். நான் கள்ள போதகராவே இருந்துட்டு போயிறேன்றேன். பரவால்ல. நல்ல இயேசுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. இயேசுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. எனக்கும் அதே பிரச்சனை இருந்துட்டு போகும். என்கிட்டலாம் நெறைய பேர் ஆர்கியூவே பண்ணியிருக்காங்க. என் சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க. "அது எப்படி நீ சொல்லலாம்? அது எப்படி? அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும்னா" சரி வரும் வரும்ன்னு நெனச்சுக்கோங்க. உங்களுக்கு வரும்.
வரும் வராது நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வராது, முடிஞ்சு போச்சு, ஹலோ, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல என்ன பெரிய இது? சோ சிலுவை என்பது என்னது? இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிலுவை என்பது என்னது? வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது. சிலுவைன்றது என்னது? கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க சந்திக்கிற பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் தான். சாதாரணமா சந்திக்கிற பாடு கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தம் சந்திக்கிற பாடுகள். சிலுவை என்பது கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நீங்க தூக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய என்னது? பிரச்சனைகள். இதுதான் சிலுவை. ஏன்னா கிறிஸ்து வந்து எதற்காக வந்தார்னா, சிலுவையில மரித்து உயிரோடு எழும்பதான் வந்தார். ஆமென். For Christ, the purpose of living here is to die on the cross. அவர் மரிக்கிறதுக்கு மத்த நிறைய வழிகள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் சிலுவைக்கு போய் ஏன் மரித்தார் என்றால், பாவத்தின் அந்த கூர், அந்த ஸ்டிங் ஆஃப் சின், பாவத்தின் அந்த கூரை சிலுவையில தான் அவர் முழுமையாக அனுபவித்தார். ஆமென். the sting of sin, மரணத்தின் கூர், பாவத்தின் கூர். அதாவது பாவத்தின் உச்சக்கட்டம் எங்க தெரியுமா வெளிப்பட்டுச்சு? சிலுவையில தான் வெளிப்பட்டுச்சு. மனுஷன் வந்து எவ்வளவு மோசமானவன்றது எதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்? சிலுவையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனுஷனோட மைண்ட் வந்து, நீங்க இதை நான் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில காட்டுறானுங்க எப்படி வந்து சிலுவையில வந்து ஒருத்தனை போட்டு அடிப்பாங்கன்னு. அதை பார்க்கும் பொழுதே எனக்கு பயம் வந்துருச்சு. மனசுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. It was so graphic. அது வந்து ரொம்ப கோரமா இருந்துச்சு. The way the Romans tortured a man on the cross. சிலுவையில ஒரு மனுஷனை அடிச்சு எப்படி டார்ச்சர் பண்றான்னு பார்க்கும்போது, ஒரு பாவம் வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் கொண்டு போகுது, மிருகம் மாதிரி மாத்திருது. பாவம் வந்து மனுஷனுக்குள்ள கூறும் பொழுது அது என்னதாக்கிறது? அவனை மிருகமாக்கிறது அப்படியே. ஏன்னா 2 பேரும் மனுஷன் தான். சிலுவையில தொங்குறவன் மனுஷன் தான், சிலுவையில அவன் மேல ஆணி அடிக்கிறவன் மனுஷன் தான். ஆனா அவன் எப்படி தைரியமா ஆணி அடிக்கிறான் பாருங்க. அந்த தைரியம் நமக்கும் உங்களுக்கு எனக்கும் வருமா? அந்த தைரியம் வராது. ஏன் அந்த தைரியம் நமக்கு கிடையாதுன்னா, நமக்குள்ள பாவம் கிடையாது. ஆனா பாவம் உள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? தைரியமா ஆணியை எடுத்து தன்னை போல இருக்கிற மனுஷன் மேல அந்த ஆணி அடிக்கிறான். பாவம் உள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? தன்னை போல இருக்கிற ஒரு மனுஷன் மேல அந்த சாட்டையை தூக்கி அடிக்கிறான். only sin can do that. பாவத்தின் நிமித்தம் தான் அதெல்லாம் அவன் செய்யறான். சோ பாவத்தின் உச்சக்கட்டம் தான் சிலுவையில பார்க்கலாம். நீங்க இவ்வளவு பாவியா ஒரு மனுஷன் அப்படின்றத நீங்க இயேசுவை பார்த்தா தெரியும். எப்படிடா இந்த மனுஷன் இப்படி போட்டு அடித்தீங்கன்றத இயேசுவை பார்க்கும்போது நீங்க தெரிந்து கொள்ளலாம். மனுஷன் இவ்வளவு மோசம். அந்த பாவத்தை தன் மேல அவர் எடுத்துக்கொண்டான் சிலுவையில. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்ல. He took the highest form of sin upon himself on the cross. இதை விட ஒரு பெரிய பாவம் கிடையாதுங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த பாவத்தை தூக்கி அவர் மேல வச்சுக்கிட்டாரு. எங்க சிலுவையில வச்சாரு. சிலுவையில வச்சுட்டு அந்த பாவத்தை குழி தோண்டி புதைச்சார். குழி தோண்டி புதைச்சிட்டு 3வது நாள் பாவம் இல்லாமல் நீதிமானாக உயிரோடு எழும்பினார். சோ இன்னைக்கு நாமளும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவம் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. Since we are placed in Christ, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவத்தின் உச்சக்கட்டம், அந்த highest form of sin, அது எதுவுமே உங்களையும் என்னையும் இனிமேல் ஆட்கொள்ள முடியாது. Sin has no longer any dominion over you and me, for we are not under the law, but we are under the grace of Christ. பாவம் இனி உங்களையும் என்னையும் ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் வந்து கிறிஸ்து இயேசுவின் கிருபைக்குள்ள வந்துட்டோம். We are under the grace of Christ. So sin and its consequences has no effect on us. பாவமும் பாவத்தின் விளைவுகளும் நம்ம மேல வந்து இருக்க முடியாது. சோ பாவத்தின் விளைவுகளான மரணமும் வியாதியும் தரித்திரமும் சாபமும் இது எதுவுமே உங்களையும் என்னையும் ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா அது எல்லாமே சிலுவையில இயேசு சுமந்துட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். ராஜா ஃபெலிக்ஸ் பேசுறேன். பிரதர் பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். டெஸ்டிமனி ஷேர் பண்றது தான் நான் பேசுறேன். நானு தேங்க் யூ so much. ஒரே நிமிஷம் விஜய் அவங்க ஹைலைட். ஓகே, இப்போ ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் நீங்க ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நிறைய பிளட் டெஸ்ட், அது ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. பட் எவ்ரி திங் கேம் நார்மல். ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா எதுவும் நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிள் டேப்லெட்ஸ்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், பட் ப்ராப்ளம் இஸ் அரெஸ்டட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போன வாரம்
கிரண் பால் பிரதர், மற்றவங்களுக்காக சொல்றேன் நான். பிரதர் வந்து ஒரிசா ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. சரி, எனக்கு ஃபோன்ல பேசுறேன், ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. சரி, இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் ஜெபம் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரதர் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரிசால இருந்து கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி ஆனர் தட் டைம், வேல்யூபிள் டைம் அண்ட் ப்ரேயர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க டெஸ்ட் பண்ணி கேட்க. ஸோ கம்ப்ளீட்டா மெடிசன் ஃப்ரீ, சிக்னஸ் ஃப்ரீயா ஆண்டவர் உங்களை மாத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். தேங்க்யூ. அந்த ப்ராசஸ்ல நீங்க இருக்கிறீங்க. ஸோ ஒன் டே யூ வில் பி ஸ்டாண்டிங் அஸ் அ டெஸ்டிமோனி தட் யூ ஆர் அவுட் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படின்ற அந்த டெஸ்டிமோனி நீங்க சொல்ல போறீங்க. ஸோ காட் இஸ் டேக்கிங் யூ த்ரூ தட் ப்ராசஸ். ஸோ காட் பிளஸ் யூ பிரதர். காட் இஸ் வித் யூ அண்ட் ஹி இஸ் ஹீலிங் யூ. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். ஓகே, வேற யாராவது நீங்க ப்ரேயர் பண்ணனும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கிறிஸ்டி செல்வநாயகம் பிரதர். ஆன்டி பிரைஸ் லார்ட். ஆன்டி எப்படி இருக்கீங்க? நீங்க ஐஎல்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக நீங்க ப்ரே பண்ணீங்க. ஆன்டி உங்க வாய்ஸ் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க ஆன்டி. பிரைஸ் தி லார்ட். லாஸ்ட் இயர் 2023ல நீங்க ப்ரே பண்ணும்போது எனக்கு லங்ல ஐஎல்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்காக ப்ரே பண்ணீங்க. ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர்றாரு, இந்த வருஷம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால 2023 இந்த லாஸ்ட் மீட்டிங் அப்போ சாட்சி சொல்லிடலாம்னு நினைச்சு நான் அன்மியூட் பண்ணேன். ஆனா அந்த டைம்ல வந்து சாட்சிக்கு வந்து டைம் இல்லை. நீங்க 9:30க்கு அந்த 2 வீக்ஸ் அலாட் பண்ணியிருந்தீங்க. ஆனாலும் இன்னொரு கூகுள் மீட்ல ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன் ஆன்லைன்ல. அதுல அந்த இயர் 2023 லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாருங்கிறத சாட்சியா சொல்ல முடிஞ்சிச்சு. அதனால உங்க ப்ரேயருக்காக ரொம்ப நன்றி. அப்பவும் நீங்க சொன்னீங்க பயம் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணீங்க செகண்ட் டைம் ப்ரே பண்ணும்போது. அப்புறம் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா, அப்ப ஆண்டவர் வந்து ஃபுல்லா சுகம் தருவாருன்னு சொன்னீங்க. அது மாதிரி இப்ப வந்து இந்த கொஞ்சம் மழை அந்த இருந்ததெல்லாம் போகும் கூட என்ன ப்ராப்ளமும் இல்லாம 95 to 98% வந்து எனக்கு நல்ல சுகமா இருக்குது. மற்றபடி ஹெல்த்தி பீப்புள், யங் பீப்புளுக்கு கூட இந்த ரெய்னி சீசன்ல ப்ராப்ளம், கோல்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப கூட எனக்கு வந்து நல்ல த்ரோட் எல்லாம் கிளியரா இருந்துச்சு, லங்ஸ் கிளியரா இருந்துச்சு. ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய ப்ரேயருக்காக நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆன்டி. அது என்ன ப்ராப்ளம் ஆன்டி? லங்ஸ் அது ஏதோ அந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஆன்டி. ILTS சொன்னீங்க ஆன்டி, அது எனக்கு ஞாபகம் இல்ல. ILDனா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்பாங்க. ஆனா நான் டிசீஸ்னு சொல்லாம டிஸார்டர்னே அதை சொல்லுவேன் எப்போதும். ஏன்னா டிசீஸ் எனக்கு இல்லை அப்படின்னு நான் நம்புவேன். அது வந்து இந்த அலர்ஜினால வந்தது. அந்த ரீசன் வந்து அன்னோன். இது வந்து பேர்ட் அலர்ஜியா இருக்கலாம், அல்லது கேட் அல்லது அனிமல் அலர்ஜியா இருக்கலாம், அல்லது ரீசன் வந்து அன்னோன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அதை விட்டுட்டே இருந்தோம்னா இது வந்து இர்ரிவர்சிபிள்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 இயர்ஸ் இன்னும் டாக்டர்கிட்ட போகல. நான் 3 இயர்ஸ் பேக் வந்து லாக்டவுன் பீரியட்ல ஒரு எக்ஸ்ரேக்கு போயிருந்தேன். அப்ப வந்து டாக்டர் சொன்னாங்க பெட்டரா இருக்கீங்கம்மா இப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னும் நான் போய் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா எனக்கே தெரியுது நல்லா இருக்கிறேங்கிறது தெரியுது, லங்ஸ் கிளியரா இருக்குங்கிறது தெரியுது. அதனால நம்ம போய் தான் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாட்சியை தைரியமா சொல்றேன். அது வந்து அந்த லங்ல இருக்க ஆல்வியோலா இருக்கு, இன்டர்ஸ்பீஷியல் ஸ்பேஸ், அந்த ஒரு லோபுக்கும் இன்னொரு லோபுக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருந்துச்சு அந்த இதனால, அலர்ஜினால. ஆனா இப்ப வந்து எனக்கு அதுல சில எக்ஸ்டர்னல் சைன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் லோப்டா இருக்கும். அந்த லோப்ஸ் எல்லாம் இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு. நிறைய ஃபிங்கர்ஸ்ல வந்து நார்மலா இருக்கு. ஒரு 2 இதுல வந்து அது குறைஞ்சுக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைஞ்சிட்டு இருக்கு. நான் அதை பார்க்க முடியுது.
என் ஃபிங்கர்ஸா இப்படி இவ்வளவு நார்மலா இருக்குன்னு தெரியும். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். டாக்டர் ஞானாம்பாளுக்கு வந்து நான் பேசும்போதே சொல்லிருவாங்க, இப்ப வந்து உங்க லங்ஸ் வந்து செஸ்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, வாய்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் நான் வெளியவே போக முடியாது. அந்த ரெய்னி சீசன்ல வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இப்ப வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் வெளியே கூட போயிட்டு வந்தேன். அப்ப ஒன்னும் அஃபெக்ட் பண்ணல. ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். எத்தனை வருஷம் இது ப்ராப்ளம் இருந்துச்சு ஆண்டி உங்களுக்கு? அது 2005ல இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா இந்த நார்மல் கோல்டுக்கு அது கொடுக்கறதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கும்போது வந்து கொஞ்சம் அந்த ரெட்டிகுலர் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு போனப்பதான் அது வந்து ஐஎல்டின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐஎல்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2013ல வந்து ஐஎல்டி ஸ்டேஜ்லயே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுச்சு. சிலருக்கு வந்து ஸ்டாப் ஆகாது, ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வந்து நிச்சயமா ஸ்டீராய்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்டீராய்டு சென்சிட்டிவிட்டினால பிளட் வாமிட் வந்துருச்சு. அதனால அதுல இருந்து ஆண்டவர் காப்பாத்தினாரு. திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எண்டோஸ்கோபி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம ஆண்டவர் காப்பாத்தினாரு. ரொம்ப சிம்பிளா அதை ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு வீட்டுல இருக்கும் போதே. எல்லாம் அப்பவும் யெகோவா ராஃபான்னு சொல்லிட்டே தான் போய் வாமிட் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அது அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த அன்புக்கு வேண்டினும் அதிகமா இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே பேசாம வந்து படுத்திருந்தேன். இந்த ஒரு ஆன்டாசிட் டேப்லெட்டை மட்டும் போட்டுட்டு அது ஸ்டாப் ஆயிருச்சு. அது கடவுளுடைய பெரிய கிருபை தான். அதுக்கப்புறம் வந்து 2013ல ஃபைப்ரோசிஸ் வரைக்கும் போச்சு. போனாலும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இப்ப வந்து எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இடையில வந்து ஆக்சிஜன் எஃபிஷியன்சி எல்லாம் பார்க்கும்போது 95% 98% தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப பல்மனாலஜிஸ்ட் சொல்லுவாரு, உங்களுக்கு தான் 98.5 இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஒரி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இப்ப வந்து எனக்கு நல்லா கிளியரா இருக்கு. இல்லாட்டி கான்ஸ்டன்டா மியூக்கஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். டேப்லெட் எடுக்காம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து எத்தனையோ நாள் விடால இடையில டேப்லெட்ஸ் எல்லாம் நிறுத்தி தான் பார்த்தேன். அதனால சில சமயம் கொஞ்சம் மர்மர் லங்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க டெரிப்ளின் மட்டும் போடுவேன். மற்றபடி வேற எதுவும் பெரிய இம்யூனோ சப்ரஸர் எல்லாம் நிறுத்தியாச்சு. ஆனா டாக்டர் சொல்லிட்டேன், இம்யூனோ சப்ரஸர் நான் எடுக்கல டாக்டர் சொல்லிட்டேன். ஆண்டவர் வந்து கிருபையா காத்து வருகிறாரு. அவருக்காக அவர் தந்த ஜீவன், அவர் தந்து இருக்கிற ஜீவன் அவருக்கு யூஸ்ஃபுல்லா பிரயோஜனமா அவருக்கு பிரியமா நான் வாழணும். நானும் என் ஹஸ்பண்டும் வாழணும். அதுதான் எங்களுடைய விருப்பம், ஜெபம். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி இந்த சாட்சியை கேட்கறதுக்கு. நிச்சயமாக ஒரு விஷன்ல வந்து யூ ஆர் டார்ச் பேரர், ஒலிம்பிக் டார்ச் பேரர், எழுந்து ஓடு அப்படின்னு நல்ல கிளியரா சத்தம் கேட்டுச்சு. அந்த ஜாஷ்வா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அந்த பைபிள் ஓப்பனா இருந்துச்சு, நான் பார்த்தேன். வந்து அதனால அந்த இப்ப நீங்க கூட ரீசெண்டா போட்டிருந்தீங்க, எழும்பு ஓடுன்னு போட்டிருந்தீங்க. அப்ப கூட நான் ஷேர் பண்ணேன். ஆண்டவர் வந்து அந்த தரிசனத்தை திருப்பி எனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த மீட்டிங்ல சொன்னீங்க, பெரிய லெவல்ல கால் பண்ணியிருக்காரு, இது எப்படி நடக்கும்னு நீங்க நினைக்காதீங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல ஆரம்பிங்க, அப்புறம் அந்த பெரிய இதுக்கு ஆண்டவர் கொண்டு போவாருன்னு சொன்னீங்க. அப்ப நினைச்சுக்கிட்டே நம்ம ஒலிம்பிக் டார்ச் பேரர்ன்னு நினைச்சாதான் நமக்கு இது எப்படி முடியும் நம்ம ஏஜ்ல இருக்கிற பலவீனத்துல அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது, ஏன்னா எனக்கும் வந்து எழுதணுங்கிற இது இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அப்புறம் வந்து ஒரு புக்கு, இது என்னது, இட்டர்னல் கிங்டம் ஆஃப் காட்னு ஒரு புக்கு எழுதுவேன் அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்க சர்ச்சிலேயே வந்து நான் பைபிள் இது இன்ஸ்டிடியூட்ல கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் நான் எடுக்கிறத எழுதுங்க, அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் புக்கா அப்படின்னு பாஸ்டரும் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுவேன். எனக்கு
பலவீனத்தினாலையும் இதனாலையும் எழுதாமலே விட்டுறது. அதையும் எழுத கடவுள் கிருபை செய்வாரு. நீங்க எலும்பு ஓடுன்னு போட்டிருந்தது எனக்கு ரொம்ப அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு பிரதர். தேங்க்யூ. பிரைஸ் காட் ஆண்டி, ரொம்ப சந்தோஷம் உங்க டெஸ்டிமனி கேட்டதுல. நிச்சயமாக நீங்க நிறைய புக் எழுதுவீங்க, நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. உங்க சாட்சி அநேகரை சுகமாக்கும் ஆண்டி, அது நடக்கும். நிறைய பேருக்கு இம்பாசிபிள் ஆமென். சுச்சுவேஷன்ல இருக்கவங்க ஆமென். நீங்க சாட்சி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் சுகமாவாங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் வந்து உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவார். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி ஃபார் ஷேரிங். கிறிஸ்துவோட சரீரத்தையும் கிறிஸ்துவோட ரத்தத்தையும் நம்ம எடுக்க போறோம். so that we can affirm the death of Jesus Christ in our life. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் திரும்ப நினைவு கூறுவதற்காக அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இதைதான் பவுல் கொரிந்து சபைக்கு போதித்தார். இதைதான் இயேசு வந்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில சீஷர்கள் இடத்துல பேசினார். so we're going to take part in this. இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க வீட்டுல இதை நீங்க எடுக்கலாம். இது யாரெல்லாம் எடுக்கலாம் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே எடுக்கலாம். ஆமென். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, யார் எடுக்கிறது இதை? who can take this? பைபிள் says anyone who believes in Jesus can take this. இயேசு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எடுக்கலாம். நீங்க வந்து கிறிஸ்துவ குடும்பத்துல தான் பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, சர்ச்ல மெம்பர்ஷிப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா, நீங்க எடுக்கலாம். இயேசு தான் கடவுள் நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நீங்க எடுக்கலாம். எந்த ஏஜ், எல்லா ஏஜ் குரூப்பும் எடுக்கலாம். பஸ்கா பண்டிகை பாத்தீங்கன்னா யூதர்கள் சிறுவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. சிறுவர்னா என்னது, ஈவன் பேபி, சின்ன பிள்ளை கூட அதுல வந்து பங்கேற்றுச்சு. ஆமென். so the body of Christ and the blood of Christ belongs to everyone. இயேசுவோட சரீரமும் இயேசுவோட ரத்தமும் எல்லாருக்கும் சொந்தமா இருக்கு. hallelujah. so we are not going to take part in the holy communion. இப்ப நம்ம இதுல பங்கேற்க போகிறோம். பாஸ்டர் ஆண்டனி நம்மள வந்து ஹோலி கம்யூனியன்ல லீட் பண்ணுவாங்க. சோ நீங்க குயிக்கா அதுக்கு தேவையான காரியத்தை நீங்க எடுத்துக்கோங்க. பாஸ்டர் ஓவர் டு யூ. Just to add a couple of points, can I add? பேசுங்க பாஸ்டர். sure. அதாவது இந்த அவமானம், சிலுவை வந்து ஒரு அவமான சின்னம். அதான் இங்க போட்டுக்காரு, ஒருவனை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை அதாவது போட்டுக்க தன்னு போட்டுருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரசிக்கப்பட்ட புதுசுல எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க மூத்த 3வது பிரதர் தன்னோட பையன்ட்ட, டேய் அவன் மாறிட்டான், அதனால நீ கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணிக்காங்க. ஆனா அந்த பையன் ரசிக்கப்பட்டுட்டான். இப்ப பாஸ்டர், சர்ச்சில் பாஸ்டரா இருக்கான் சென்னையில. அது வேற விஷயம். என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எனக்கு கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி உள்ளத்துக்குள்ளாச்சு, என்னடா அது ஏன் பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்லைட் ஒரு வருத்தமா இருந்துச்சு. அப்போ தட் இஸ் அவமானம். ஓகே, ஒரு ஒரு இது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முந்தி வந்து ரசிக்கப்பட முன்னாடி ஜாலியா பேசி கரெக்டா அடிச்சு அவங்க பண்ணுவோம். அப்ப நம்ம ரசிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியார் வராருப்பா தள்ளுங்கப்பா, ஃபாதர் வராரு தள்ளுங்க அப்படின்ட்டு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. இருங்கப்பா உங்கள்கிட்ட பேசணும், நீ பக்திவான்ப்பா உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் அவமானம். திஸ் ஆர் ஆல் ஐ மீன் இன்சல்ட் அண்ட் ஷேம் நம்ம சொல்லலாம். இதைதான் சொல்றாரு, என் பொருட்டு நீ தூக்கிட்டு வா அப்படின்ட்டு. அப்ப நம்ம இங்க சூஷியை பத்தி சொல்ல முடியும் என்னன்னா, நோ ஒன் wants to wishes to have his aspiration crushed. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் இந்த பசங்க இந்த உலகத்தை அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ல அங்கே மூவ் ஆகி சமுதாயத்தில் பெருசாக வந்துன்னு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் க்ரஷ் பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்கும்போது நோ விஷஸ் டு லூஸ் இஸ் ஐடென்டிட்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா என்ன ஒதுக்கிட்டான், இவன் வந்து கொஞ்சம் பரிசுத்தவான், நம்ம பேசாம நம்ம இதெல்லாம் பேசுறது தான் பிடிக்காது, ஆனா இவன் ஒதுக்கிடுவோன்னு யாருமே வர மாட்டாங்க. அப்போ there are two sort of I mean உலகம் ஒதுக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் அவமானம். இது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம்? டு ஃபாலோ கிரைஸ்ட். அப்ப நான் நம்ம நினைச்சிருந்தோம்னா, சரி இந்த ப்ரெஷரை விட்டு நம்ம எப்படி விட்டுட்டு போறது, இந்த பசங்க ஜாலியா இருக்கலாமே, அதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம், நம்ம ஃபியூச்சருக்கும் நல்லா இருக்கு, ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னோம்னா அதை விட்டுருவோம். அப்ப ஜோயை கையை விட்டு போயிடுது, சூச்சியை விட்டு நம்ம பிடிச்சிக்கிறோம். அப்போ சொல்ல என்னை தன் சிலுவை பிடித்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப லூக்கால போட்டிருக்கு டெய்லின்னு போட்டிருக்கு, டெய்லி. அப்போனா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கிறிஸ்தவன்கிறதுனால வந்து இயேசுவை பின்பற்றதுனால ஒரு அவமானம் வரதான் செய்யுது. பீப்புள் ஸ்டார்ட் இன்சல்ட்டிங். அலேலியா ஆயிட்டியா நீ? ஒருத்தர் சந்தக்காரர் கேட்கறாங்க எங்க வீட்டுல வரும்போது, ஏப்பா நீயும் அலேலியா ஆயிட்டியா அப்படின்ட்டு. பல வருஷம் ஆச்சுங்க நான் அலேலியா ஆகி அப்படின்னா. அப்போ தீஸ் ஆர் ஆல் என்ன சொல்றது, ஒரு இன்சல்ட் மாதிரி நமக்கு.
அப்ப அந்த இன்சல்ட் போது அவமானம் இல்லாம சிலுவையை தூக்கி கொண்டு எஸ் என் நேசருக்கு இது செய்வேன். அதாவது ஒரு தேசம் இங்கிலீஷ் சாங். Things I used to say, I used to say them no more. Places I used to go, I go them no more. அப்படின்னு ஒரு பாட்டு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. போற இடத்துக்கு முந்தி போற இடத்துக்குலாம் இப்ப போறது கிடையாது. முந்தி பேசுற பேச்சு நம்ம பேசுறது கிடையாது அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அப்போ இதுதான் these are the things Jesus telling about the cross. ஏன்னா கிராஸ் வந்து ஒரு அந்த ரோமன் பிரதர் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த கிராஸ் வந்து ஒரு அந்த ஊருக்கு வெளியில வரிசை ரோட்ல ட்ரீ நடத்த மாதிரி பாக்குறவங்கள ஊருக்கு என்னப்பா இப்படி தொங்குறாங்க, இத்தனை பேர் தொங்குறாங்கன்னு பயம் வந்துருது அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு அவமான சின்னம். இட் இஸ் நாட் அ ஹோலி சிம்பிள் ஒரு ரெஸ்பெக்டபிள் சிம்பிள் கிடையாது. இட் இஸ் அவமான சின்னம். அதனாலதான் இந்த உலகத்தை நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணும்போது பீப்புள் வில் ரெடிகுலஸ். பீப்புள் வந்து நம்ம மோசமா பேசுவாங்க, அவங்கள வந்து நம்ம ஒதுக்குவாங்க. அவங்க என்ன போகாதப்பா அலையில கும்பல் ஒதுக்குவாங்க. பட் இதெல்லாம் நம்ம கஷ்டம் என்டியூர் பண்ணும் பொழுது, நம்ம எடுத்துட்டு போகும் பொழுது there's a big reward for that. அதாவது என்னை பின்பற்ற கடவன். அப்பதான் அவர் கேட்கிறாரு பேதுரு இடத்துல, எல்லாத்தையும் விட்டு நாங்க பின்பற்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டதுக்கு, இம்மையில் மாத்திரம் இல்ல மறுமையிலும் நூறத்தனையா பலனை பெறுவேன்னு சொல்றாரு. So that is the Zoe life we have. We close our eyes, we will be there next time. Next instant we will be standing in front of our Creator. That's I wanted to tell. That's it. So அதனால நமக்கு வந்து நண்பர்கள் ஒதுக்கலாம், உற்றார் உறவினர் ஒதுக்கலாம். ஐ மீன் நம்ம அப்பா நம்முடைய ஒய்ஃப் சைடில் உள்ளவங்க ஒதுக்கலாம், யார் ஒதுக்கினாலும் சரிதான். பட் நம்ம ஒதுக்காத ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால அவரை அதுதான் சொல்றாரு, அவர் தனக்கு முன்னாடி வச்ச சிலுவையை பிலிப்பியன்ஸ் இப்ப வாஸ்தர் பிரதர் அதை கூட அவர் வந்து ஒதுக்கல, அவமானத்தை சகிச்சாரு. என்ன போனோம் எங்க குளோரியஸ் ஹெவன் அபோர்ட விட்டுட்டு வந்தவர், இல்லையே நான் அங்கேயே இருந்துக்கலாமே, நான் எதுக்கு வரணும், எனக்கு முன்னாடி எவ்வளவு அவமானம் இருக்குதே. They made me naked to hang on the cross. அதெல்லாம் தெரியும்ல. அப்ப எப்படி வந்தாரு? அப்போ அந்த ஒரு அவமானத்தை அதை ஏத்துக்கிட்டார். எதுக்கு? உங்களுக்கு எனக்கு அவனுக்கு. அப்ப நம்மளும் என்ன பண்ணோம், இந்த ஒரு சின்ன சின்ன அவமானத்தை எல்லாம் பெருசு கொடுத்தாம, எனக்கு முன்னாடி வந்து இயேசுவோட அவமானப்பட்டு பொழுது என்னை ரெடிக்யூல் பண்ணாலும் என்னுடைய டிசைர்ஸ் இல்லை, அவருடைய டிசைர் தான் முக்கியம் சொல்லும் பொழுது he will bless you. அப்ப அப்பா அம்மான்னு பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு. அம்மா அப்பா கவனிக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஆண்டு கொடுக்குற நேரத்தை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல சுகம் வந்துடும். தென் you need not take them to doctor. இப்ப அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும், அதை கொடுக்க இல்லாட்டி இருமிடுவாரு, நான் என்னுடைய டைம் இந்த லார்ட் என்ன குறைச்சிட்டேன்னா அப்படின்ட்டுனா அப்ப இவரு வந்து இது இதாகும். அப்படி இல்லாம அவர் குடிக்க வேண்டிய கடத்தை கொடுத்துட்டா அவர் ஜஸ்ட் யூ வில் டேக் கேர் ஆஃப் தட். ஜஸ்ட் வாண்ட் தேங்க்யூ பிரதர், ஜஸ்ட் வாண்ட் தட். ஓகே, நம்ம இப்ப கம்யூனிக்குள்ள கடந்து செல்லலாம். இப்போ அந்த 1 கொரிந்தியர் 11 ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். அதாவது 1 கொரிந்தியர் 11:28-29 படிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 28-29. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமா போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா இதனுடைய அதர் பார்ட் என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல what is the flip side of this வசனம்? flip side of the verse what it says? எண்ணத்தினானில் அபாத்திரமா போஜனம் பண்ணுகிறவன் பாத்திரமா போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது நிதானித்து அறிந்தால் என்ன நடக்கும்? அறியாதனால வரக்கூடியது தனக்கு ஆக்கினை திருப்பி வந்து விடுகிறது. அநேகர் பலவீனம் அடைஞ்சிருக்காங்க, வியாதி உள்ளவங்க இருக்காங்க, சிலர் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அப்ப நான் நிதானித்து அறியும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஆப்போசிட் இல்லையா? அந்த flip side of the verse what is saying? இதுக்கு ஆப்போசிட் என்ன கிடைக்குன்னா, எனக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்குது, எனக்கு நல்ல சுகம் கிடைக்குது, தேக ஆரோக்கியம் கிடைக்குது, பலவீனம் இருக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன், வியாதி எனக்கு இருக்காது. அதுதான் flip side ஆகுது. அப்போ நிதானித்து அறியணும் அப்படின்னா நம்ம கையில உள்ள அந்த அப்பம் இயேசு சரீரம் உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட்டது நினைவுகூறுகிறோம். மத்தேயு 8:17 செய்து surely you took our sins, sicknesses, diseases, pain, ailment, curses
புல்ட் அவுட் ஆல் நம்ம ஜூம் மீட்டிங்ல எல்லாரோட இடத்துல எடுத்து அவரே பிடிங்கி எடுத்து நம்ம பெர்மிஷன் கேட்கல, நம்மகிட்ட கேட்காமல எடுத்து தன்னுடைய சரீரத்துல கல்வாரி சிலுவை இது வச்சுட்டாருன்னா நமக்கு என்ன பலகீனம் இருந்தாலும், கையில வலி, முட்டுல வலி, காலில் வலி, சுகரு, பிபி, என்ன லொட்டு, என்ன பிரச்சனை இருந்தாலும் Matthew 8:17 says surely மெய்யாகவே அப்போ ஐசா 53 போட்டு தழும்புகளால் குணமானீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ எடுத்து அவர் சரீரத்தை வச்சதுனாச்சு நம்மகிட்ட இருந்து அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ அன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி அவர் கையில ஒரு பேனா இருக்கு, அந்த ஏன்ட்ட குத்துட்டாருன்னா அவர்கிட்ட அந்த கையில பேனா கிடையாது. பிகாஸ் இட் இஸ் கம் டு மீ, ஏன்ட்ட ஆயிடுச்சு. அப்போ அவர் கை கிடையாது. அதே போல நம்மகிட்ட சிக்னஸ் எடுத்துட்டாருன்னா அவர் முதுகுல அவர் தன்னுடைய அதுதான் ஒரு 40-1 40னா டெத் சென்டென்ஸ், 13 லேஷஸ் அடிக்குது. ஒவ்வொரு சொன்ன கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு வார்லையும் ஒரு எலும்பு, ஒரு லெட்டு, ஒரு சின்ன இரும்பு குண்டு, லெட்டு குண்டு, ஈய குண்டு இருக்கும், கொக்கி இருக்கும். அடிச்சாங்கன்னு ஒரு அடியில பிச்சுட்டு வரும் சாதை. எதுக்கு? நமக்கு ஹீலிங் வரணும் என்பதற்காகவே தேவனா இயேசு கிறிஸ்து இதை என்டியூர் பண்ணினார். இதைத்தான் நிதானித்த அறிகிறோம். அப்போ அவர் சரீரத்தை உண்ணும் பொழுது அதுல ஹீலிங் வர்ச்சி இருக்கு. அந்த ஹீலிங் வந்து நான் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இது என்னுடைய எல்லாவோட நரம்பு இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஸ் வெல் as எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் இட் கோ அண்ட் டச்சஸ் அண்ட் ரீஜுவனேட் தம். ஏதாவது வீக்கா இருந்ததுன்னா இது போய் டச் பண்ணி ஹீலிங் கொடுக்குது. அது வந்து அவங்க அப்பத்தை பொறுத்தளவு. ரசத்தை எடுக்கும் பொழுது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற போஜனம் பண்ண பின்பு அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்றார். என்ன நினைவு கூறுறது? His death is not defeated death or yes, it is a precarious death, but it's not ஒரு அவமானமான மரணம் கிடையாது. It's a victorious death over sin, sicknesses, pain, ailment, Satan and his cohorts. எல்லாத்தையும் சாத்தான அவன் வாயில் அவன் இடத்துல போய் வின் பண்ணி வந்தாரு. ஸோ விக்டோரியஸ் டெத். அப்போ அவருடைய டெத்தை நம்ம அறிக்கை செய்கிறோம், உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம்னு சொல்லும் பொழுது we proclaim his death, burial, resurrection, glorious ascension, glorious coming back soon. நம்மள எடுத்துக்கொண்டு போய் வரப்போகிறார், நம்ம லுக் ஃபார்வர்ட் அது பார்க்கிறோம். அதான் சொல்றோம். அப்போ அவருடைய ரத்தம் சொல்லும் பொழுது 3-4 காரியங்கள் இருக்கு. அவருடைய ரத்தம் சீயோன்ல நமக்காக நன்மையானவர்களை பேசுகிறது. அவருடைய ரத்தம் paid as a ransom to redeem us from the clutches of Satan. சாத்தான் கையில இருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்தி எடுத்து பிதாவாகிய தேவன் முன்னாடி ஒரு ஹோலி பர்சனாக, செயிண்டாக நம்ம நிறுத்தி வைத்தது. செயின்ட்னா யாருமே இல்லை, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்க நானும் எல்லாம் புனிதர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், செயின்ட் தான். அப்போ பிதாவை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு ரத்தத்தை நம்ம பார்த்து we have been accepted in the beloved. சரிங்களா? அது புரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய ரத்தம். இந்த ரத்தத்துல என்ன இருக்குது? மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில், மாம்சம் ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ரைட்டா? அப்போ இந்த இயேசுவின் ரத்தம், இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லும் குடிக்கும்போது அவருடைய அதுல யாருடைய ஜீவன் இருக்குது? இயேசுவின் ஜீவன் இருக்கு. அவர் சொல்றாரு Matthew 10:30 ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் சொல்றாரு. அப்ப நான் யாருடைய ஜீவன் இருக்கு? பிதாவுடைய ஜீவனும் இருக்கு. அப்ப நான் அது குடிக்கும்போது என்ன ஆகுது? 2 பேருடைய ஜீவன் ஒன்னாகி எனக்குள்ள போகும்பொழுது என்னுடைய அந்த ட்ராக்ல அட்ரீஸ் இட் நாட் பி பிளாக்ட், இட் வில் பி கிளியர்ட் ஆஃப். பிகாஸ் அந்த ரத்தம் வந்து வெரி பவர்ஃபுல். இட் கோஸ் அண்ட் ரிமூவ்ஸ் எல்லா பிளாக்கையும் ரிமூவ் பண்ணி போயிட்டு டச்சஸ் ஹார்ட், கிட்னி, லங்ஸ், அப்புறம் ஸ்பிளீன், லிவர், அப்புறம் கிட்னி எல்லாத்தையும் தொட்டு இட் கம்ஸ் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், கண்ணு, மூக்கு, காது, வாயு, ஸ்பைனல் கார்டு, நீ, லிகமெண்ட்ஸ், கார்ட்லேஜஸ், போன்ஸ், டெண்டன்ஸ் எல்லாத்தையும் பலப்படுத்துகிறது. இதை தான் நிதானித்து அறிகிறது. சும்மா நானும் கியூல போயிட்டு ஒன்று எடுத்து வாயில போட்டு வர்றது இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுருக்கீங்க, ஒரு அப்பது சாப்பிட்டு வந்தீங்கன்னு அர்த்தம். அது ரெண்டாவது கிடையாது. இன்னொன்னு சொல்லிக்காரு, ரத்தத்தினாலேய புதிய உடன்படிக்கை, இட்ஸ் எ நியூ கவர்னன்ட். அவங்க பிதாவை என்ன சொல்றாரு? இயேசு வந்து என்ன சொல்றாரு? இந்த வாப்பா, நீ வா, நீ ஒரு காணியாட்சிக்கு புறம்பா இருந்தா நீ வா அப்படின்னு அவரை கூப்பிட்டு பிதாவை 2 வச்சு நம்ம கையை ஒண்ணு சேர்த்துட்டு he ratified the covenant with his own blood. ரத்தத்தோட உடன்படிக்கை ராட்டிஃபை பண்ணிருக்காரு, அது சரி பண்ணிருக்காரு. அப்பனா அது ரத்த உடன்படிக்கையில அவருக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியும்? எல்லாம் ஃபுல்னஸ்,
Every fullness I can get from him. What I can give? Nothing. I can give only my lack, only my sickness, என்னுடைய ஏழ்மை, என்னுடைய இயலாமை, என்னுடைய குறைகள், குற்றங்கள், என்னுடைய தேவைகள், இதைத்தான் கொடுக்க முடியும். ஆனா அவரு எல்லாம் நிறைவை எனக்கு தருகிறார். இதுதான் கவனன்ட். இதை நம்ம யோசித்து இதை நம்ம செய்து நம்ம திரும்ப எடுக்கும் பொழுது, அவர் அப்பத்தை உண்டு ரசத்தை பானம் பண்ணும்போது அவர் ப்ரொக்ளைம் பண்றோம் ஒரு குட்னஸ். We are remember is the agape love of the Father, agape love of Lord Jesus, and the sweet communion of the Holy Spirit. இதை நம்ம நினைவு கூறுகிறோம். இதுதான் நிதானித்து அறிவது என்று ஆகும். நிதானித்து அறியும் பொழுது நமக்கு எந்த பலகீனமும் இருக்காது. நாம் நீடித்த நாட்கள் வந்து முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்போம். அந்த கம்யூனி எடுக்கும்போது உம்மாலே நாங்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து ஓடுவோம், உம்மாலே நாங்கள் மதலை தாண்டுவோம் அப்படி நம்ம சொல்லி தைரியமா சொல்லணும். நம்முடைய எல்லா அவயவங்களும் மோசைக்கு 120 வயசுல கண்ணு இல்லைன்னா நமக்கு அதுக்கு மேலே இருக்கும். பிகாஸ் வி ஆர் த கவர்னன்ட் பார்ட்னர்ஸ். அந்த கவர்னன்ஸ் பார்ட்னர் சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான ஹீலிங் கிடைக்கும். ஓகே, உங்க கையில உள்ள அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிஸ்கட் எடுத்து பிஸ்கட் என்கிட்ட பிஸ்கட் இருக்கு, பிஸ்கட் எடுத்துக்கிறேன். நீங்க சப்பாத்தியோ தோசையோ எதனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது எடுத்துக்கோ. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து கூறியதாவது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுக்கும்படி செய்யுங்க என்று சொன்னார். இப்போ கையில் உள்ள அப்பத்தை நீங்க பிட்டு பக்கத்தில் உள்ள கொடுத்தீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பாடி broken for us. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பாடி broken for us. அந்தபடியே அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தான புதிய உடன்படிக்கை இருக்கிறது, இதை பண்ணும்பொழுது என்னை நினைவுக்கு செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த திருரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருரத்தம் எங்களுக்காக நன்மையில பேசுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருரத்தை சுகமளிக்க வல்லமை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜோயர் லைஃப் இஸ் இன் யுவர் பிரஷியஸ் பிளட். அது இந்த ராத்திரி வேளையை குடிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொரு அவயங்களிலும் நரம்பு நாளைகளும் உங்களுடைய ஜோயர் லைஃப் ஏற்றுக்கொள்கிறோம். ரத்தம் மிகவும் வல்லமை உள்ள ரத்தம். அந்த இரத்த கோட்டைக்குள்ள எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்கிறோம். எந்த சாத்தானும் தீங்கும் எந்த இதுவும் எங்கள் நெருங்காத வாயினால் அழிக்க செய்யணும். Thank you for your precious blood, Lord, so that we can boldly stand in the presence of God the Father and say, we are the righteousness of God in Christ Jesus. Thank you, Lord. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே இந்த திருமணத்தில் பங்கெடுத்துக்குள்ள சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே பல பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆண்டவரே. தேவனின் கிருபையாய் கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம். உங்களுடைய திருரத்தம், உங்களுடைய திரு சரீரத்திலும் திருரத்தில் உள்ள வல்லமையை குறித்ததான் இன்னும் அதிகமான வெளிப்பாடு எங்களுக்கு தர வேண்டும். அதன் மூலமாக அதனுடைய பிரதிபலிக்க முக்கியமான அதனுடைய பயன்களை பலன் எடுத்து கிருபை செய்வீராக, முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. உமக்கு நன்றி சொல்கிறோம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர், எங்களோட நீங்க பேசினதுக்காக நன்றி. வேதத்துல இருக்கிற இந்த வசனங்களை எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்து அதை புரிய வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிலுவை என்பது அது வியாதி கிடையாது. ஹல்லேலூயா அப்படின்ற அந்த காரியத்தை எங்களுக்கு இன்றைக்கு நீங்க போதித்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்க எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. அது உம்மை விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு கிடைத்த ஒரு அழைப்பு, உம்மை விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி நீங்க ஆண்டவரே சிலுவைக்கு போய் எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே பிதாவோட எங்களை நீங்க ஒப்புரவாக்கினீங்களோ, அதே போல எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல ஒரு பர்பஸ் கொடுத்திருக்கிறீங்க, ஒரு பிளான் கொடுத்திருக்கிறீங்க, ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த அழைப்பு என்ற சிலுவையை, இந்த பர்பஸை நாங்க தூக்கி சுமந்து கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இதன் மூலமாக எங்களுக்கு வருகிற ஆண்டவரே அப்பா அந்த உபத்திரவங்கள் எல்லாத்தையும் நாங்க தாண்டி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நாங்க உம்முடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எங்களுக்காக வாழாதபடி உமக்காக நாங்க வாழும்படி அந்த சிலுவையை நாங்க தூக்கி செல்லணும்ப்பா. அதுக்காக நன்றி. இப்பொழுதும் வியாதியில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய வல்லமை வருவதாக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். பலவீனத்துல வியாதியில இருக்கிறீங்கன்னா உங்க கைகளை உங்க மேல வச்சுக்கோங்க. கீப் யுவர் ஹேண்ட் அப்பான் யுவர் செல்ஃப். பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இப்பொழுதே வரும்.
The power to heal the sick will come upon you right now. அந்த பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் வல்லமை சகல வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் இப்பொழுதே உங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினால். You will be healed and liberated and delivered from all kinds of sicknesses and diseases and torments right now in the name of Jesus. இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், மனசுல இருந்தாலும், சரீரத்துல இருந்தாலும், அது எங்க இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக என்று பேசுகிறேன். சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மனசுல சமாதானமும் நிறைவும் சந்தோஷம் உண்டாவதாக. சரீரத்துல பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. பிசாசும் ஹல்லேலூயா நோயும் பேயும் எதுவுமே அவர்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. மரணத்திற்கு உங்கள் மேல அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உங்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Father. இயேசுவோட ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவோட ரத்தத்தினால நீங்க பிதாவோட ஒப்புரவாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க. புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. அவர்கள் கை வைக்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவர் சொல்றார், போகிலும் வருகையிலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. உங்க வீட்டுல ஆஸ்தி அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி 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 ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. இப்பொழுது ஜூம்ல பார்த்து கொண்டிருப்பவர்களும் யூடியூப்ல பார்க்க போகிறவர்களும் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவே, நீர் எல்லா பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தி, ஆகையால் இவர்கள் எதுவுமே சுமக்க வேண்டாம். You don't have to carry your sickness, you don't have to carry your pain, because Jesus has already carried it on the cross. Hallelujah. Thank you Father. நன்றி. உம்முடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு தழும்புகளுக்காக நன்றி. உம்முடைய ஹல்லேலூயா சிலுவை நோக்கி பார்க்கிறோம். அங்கிருந்து வர ரத்தத்துக்காக நன்றி. அந்த ரத்தத்தினால முற்றிலும் விடுதலையானதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. இப்பொழுது நாங்க கம்யூனியன்ல எடுத்த பொழுது உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள வேலை செய்து, through the body and the blood, his life is working in you right now. Hallelujah. Thank you Father. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜே கிரண் பால், அதில் நீங்க போய் பார்க்கலாம். பழைய வீடியோஸும் அதில் பார்க்கலாம். ஊழியத்துக்கு உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். To give offering to the ministry, you can use these account number. என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர், இது மூணு ஒரே நம்பர் தான். 9884160264. என் அக்கௌண்ட் நம்பர் இங்க இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்க உங்க ஊழியத்திற்கு, என்னோட ஊழியத்திற்கு இந்த காணிக்கை கொடுக்கலாம். ஆமென். ஸோ நிறைய நார்த் இந்தியன் மினிஸ்ட்ரிஸ் இந்த வருஷம் நிறைய நார்த் இந்தியா அக்கௌண்ட் இது இருக்கும். ஸோ அதோட நீங்க கூட நின்று நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன். லாஸ்ட் டைம் நான் போகும்போது லாட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டட். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அதன் மூலமாக அங்கே போய் நல்லபடியா ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. அதே போல வி தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். இந்த ஊழியத்துக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. யுவர் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது காரியங்கள் எல்லாமே வந்து அற்புதமாக நடக்கும் இங்க. ஆமென். ஸோ நீங்க எங்க இருந்தாலும் எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்காகவும் என் குடும்பத்திற்காக என் ஊழியத்துக்காக ஒரு 2 minutes உங்க ப்ரேயர் டைம்ல ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி வாட் யூ ஆர் ப்ரேயிங் தேர் வில் ஒர்க் ஹியர். நீங்க அங்க ஜெபம் பண்ணும்போது அது இங்க வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆஃபரிங் கொடுக்கணும்னு விரும்புகிறவர்கள் இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம்.